ஏன்டா அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் வெனிஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே. இதுக்குள்ளயா? அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது தெளிவா கேக்குதா? ஓன் சார். ஓகே. ரைட். 25 கேள்விகள் கொண்ட ஒரு வினா பேப்பர் அனுப்பியிருக்கிறேன். அதை பார்ப்போம். சரியா? ரைட். முதலாவது கேள்வி, 1 முதல் 4 வரை உள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணியல் தொடர்புகளை கவனித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். எண்ணியல் தொடர்பு சம்பந்தமாக கேள்வி கேட்கிறாங்க. ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க. 1 2 3 4 5 6. ரைட். முதலாவது கேள்வி, 87 என்றதை எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா 78 15. சரியா? அதே போல 39 93 12. கேள்வி கேட்கிறாங்க 29 எப்படி எழுதலாம்? ரைட். இதை கொஞ்சம் யோசிக்கணும்.
முன்னுக்கு பின்னுக்கு போட்டு அல்லது பின்னுக்கு முன்னுக்கு என்ன மாத்தி சரியா என்ன செஞ்சு பெருக்கு பட்டிக்கா கூட்டு பட்டிக்கா களி பட்டிக்கா அல்லது வகுப்பட்டிருக்கிறதா அல்லது இலக்கங்களை மாற்றி போட்டிருக்காங்களா அல்லது பெருக்கியும் கூட்டியும் போட்டிருக்காங்களா அல்லது பிரிக்கியும் பெருக்கியும் போட்டிருக்கிறாங்களா என்று நம்ம யோசிக்கணும். இதை பார்ப்போம். இந்த 87 தானே 87 இதை மாத்தி எழுதிக்கிறாங்க. முதலாவது 39 மாத்தி எழுதினா 93, 29 சொன்னா 92 வரும். அதே போல இந்த 8 மேலையும் கூட்டிக்கிறாங்க 15, 9 3 12, 2 9 11. ஆகவே முதலாவது கேள்விக்குரிய விட 92 11 92 11. முதலாவது கேள்விக்குரிய விட 92 11. இரண்டாவது கேள்வி பார்ப்போம். 585 என்றது 585 என்றது 619 மாறி 585 619 இது எப்படி? அதே போல 16 18 மாறி 16 18. அதே போல 369 727. இது என்ன செஞ்சிருக்கேன்னா 16 16 18 மாறி அதுவும் 16 18 மாறிக்கன அதுவும் 16 18 மாறி சரியா. அதாவது 589 619 16 18 மாறிக்குது. 369 727 16 18 மாறிக்குது. என்ன நடந்திருக்கும் பாப்போம். என்ன நடந்திருக்கலாம்? மூணு இலக்கங்களை பிரிச்சு தந்துடுறாங்க. கூட்டி பார்ப்போமா? 8 மஞ்சும் 13 13 மஞ்சும் 18. 18 ஒரு விட என்ன ஆகி பாத்தீங்களா? இது மூணையும் கூட்டி இங்க போட்டினாங்க. அப்ப இந்த 18 இதை கூட்டினா வரணும் 6 3 9 9 9 18. 18 வந்து. ஆகவே கேட்டிருக்கிற கேள்வி என்ன? கேட்டிருக்கிற கேள்வி 729 329. முதலாவது இருக்கிற 3 இலக்கங்களை கூட்டி கடைசியா போட்டினாங்க. 9 2 11 11 மேலும் 18 11 மேலும் 18. இப்ப அடுத்தது இதை ஏதோ செஞ்சு இதை எடுத்திடாங்க. என்ன செஞ்சுக்கலாம்? அதுவும் கூட்டு படிக்குது. 6 1 மேலு 7 9 16 7 2 9 9 மேலும் 16 3 2 5 5 9 14 14 18 என்ற விட வரும். 9 2 11 11 3 14. ஆகவே இந்த பாருங்க 8 மஞ்சும் 13 13 மஞ்சும் 18 பின்னால போட்டிட்டாங்க. 3 6 9 9 9 18 7 2 9 9 9 18 சரியா. இந்த 16 எப்படி வந்திக்கும்? 6 1 மேலே 9 மேலும் 16 7 மேலும் 14 14 2 16 9 3 12 12 2 14 சரியா. ஆகவே இது இரண்டாவதுக்குரிய விடை 14 18 14 18. மூணாவது கேள்வியை பார்ப்போம். மூணாவது கேள்வியை பார்ப்போம் சரியா. மூணாவது கேள்வி 987 789. இது என்னன்னு சொன்னா 24 24. அதே போல 636 786. இது 21 15. ஆகவே 334 618 என்ன வரும்? பாப்போம். நம்ம கூட்டி பார்ப்போம். 7 8 15 15 9 24. 24 இல்லாம இருக்கு எந்த 24ன்னு தெரியாது. இதையும் கூட்டி பார்ப்போம்.
987 789 ரெண்டு ஒன்று தானே கூட்டினா அந்த ரெண்டையும் கூட்டி கூட்டி போட்டிக்கு ரைட் 6 3 18 18 மாறும் 20 6 3 18 18 மாறும் 24 7 8 15 15 9 24 ஓகே 8 மாறும் 14 14 மேலும் 21 ரைட் அப்ப இதுல என்ன எப்படி வந்தீங்கன்னு சொன்னா பின்னிக்கு இருக்கிற 3 இலக்கத்தையும் கூட்டி முன்னுக்கு போட்டுட்டாங்க ஏன் 7 8 15 15 மாறும் 21 அப்படின்னு வருது ஆகவே 6 3 மேலே 7 8 15 7 8 15 சரியா அடுத்தது பின்னிக்கு இருக்கிற 3 இலக்கங்களையும் கூட்டி முதலாவது போட்டிட்டாங்க இப்ப முன்னுக்கு இருக்கிற 3 இலக்கங்கள் சரியா 7 8 15 15 9 24 6 மாறும் 12 12 3 15 3 3 6 6 4 10 ஆக 15 10 என்றது மூணாவது கேள்விக்குரிய விட சரியா பின்னுக்கு இருக்கிற 3 இலக்கங்களும் கூட்டப்பட்டு முதல் 2 இலக்கங்களாக போடப்பட்டிருக்கிறது முன்னுக்கு இருக்கிற 3 இலக்கங்களும் கூட்டப்பட்டு இறுதி 2 இலக்கங்களாக போடப்பட்டிருக்கிறது அதே போல 563 563 563 563 914 9014 அதே போல 823 328 48 13 அதே மாதிரி 635 729 என்ன நடந்தீங்க பாப்போம் பாருங்க முதல் 2 இலக்கங்களும் சற்று பெரிதாக காணப்படுது அப்ப நமக்கு தெரியணும் இது ஏதோ பெருக்கப்பட்டிருக்கணும் கூட்டுப்பட்டு வாரத்துக்கு சான்ஸ் இல்லை சரியா கூட்டுப்பட்டு வாரத்துக்கு சான்ஸ் இல்லை 563 563 90 14 823 328 48 13 635 729 என்னன்றா கேள்வி சரியா இதுக்கு யாரும் விட கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா ஒரு ஆள் செட் பண்ணிக்கிறீர்கள் 329 இல்ல சார் 389 சொல்லி எதுக்கு செட் பண்ணிக்கிறீர்கள் முன்னூற்றி 29 இல்ல 389 செட் பண்ணுறீங்க ஓகே முதலாவது கேள்வியா முதலாவது கேள்வி 729 389 என்ன முதலாவது கேள்விக்கு வந்து 329 போட்டு செஞ்சிருக்கிறேன் நான் அப்படியா அப்ப 329 போட்டு செஞ்சிருந்தா இது எப்படி விட வந்திக்குது 5 மஞ்சும் முதல் 3 இலக்கங்களையும் கூட்டி இரண்டாவது இறுதி இலக்கமா எடுத்துறாங்கன்னு அப்ப 9 3 12 12 மட்டும் 20 12 மட்டும் 20 முதல் 3 இலக்கங்களும் கூட்டப்பட்டு இரண்டாவது 3 இலக்கங்களும் கூட்டப்பட்டு முதல் 2 இலக்கங்களா வந்திக்குது 7 2 9 9 9 18 அப்ப 20 18 வரும் சரியா இரண்டாவது கேள்விக்கு விட வந்து 20 18 சரியா நான் ஏற்கனவே 329 போட்டு செஞ்சிருக்கிறேன் 328 318 போட்டு செஞ்சிருக்கிறேன் சரியா அடுத்த 389 வரணும் விட வந்து 2018 வரும் சரியா சரி நாலாவது கேள்வி சும்மா கூட்டி பார்ப்போம் 5 மாறும் 9 9 3 12 5 மாறும் 11 11 3 14 இங்கேயும் 5 மாறும் 9 11 11 3 14 அப்ப இந்த 14 இதான்னு தெரியாது அடுத்தது பார்ப்போம் 8 2 10 10 3 13 2 3 5 8 5 13 அப்ப அதுவும் சொல்ல தெரியாது சரியானே ரைட் இப்ப நம்ம ஒன்று செய்யலாம் என்ன பாப்போம் 8 14 14 தர 3 48 அப்ப எல்லாத்துக்கும் வந்து ஓடுற வாரத்தால நம்ம எப்படி எடுத்தாலும் விட சரியா வரும் அப்ப ஆகவே இது முன்னுக்கு இருக்கிறத பெருக்கல் எடுப்போம் பின்னுக்கு இருக்கிறத கூட்டல் எடுப்போம் சரியா
ஐயாறு 30 30 3 90 8 2 16 16 3 48 ஆகவே 6 3 18 18 தர 5 90 பின்னுக்கு என்ன செய்யறாங்க 14 வந்து 5 மாறும் 11 11 3 14 கூட்டப்பட்டிருக்குது முதல் 3 இலக்கங்களும் பெருக்கப்பட்டிருக்குது இரண்டாவது 3 இலக்கங்களும் கூட்டப்பட்டிருக்குது 3 2 5 8 5 13 ஆகவே 7 2 9 9 9 18 ஆகவே நான்காவது விடை 90 18 90 18 நான்காவது விடை 90 18 சரியா நான்காவது கேள்வி சரியா 5 6 30 30 தர 3 90 6 3 18 சரியா 6 3 600 கேள்வி என்ன 635 729 சரியா அப்ப 563க்கு 563 90 14 823க்கு 328 48 13 சரியா 635க்கு 729 என்னன்றது கேள்வி 5 6 30 30 தர 3 90 8 2 16 16 3 48 6 3 6 3 9 9 5 6 3 9 9 5 45 விட பிழை இல்லையா விட பிழை இல்ல நாலாவது கேள்விக்கு 90 18 பிழை நாலாவது கேள்விக்கு வேற ஆன்சர் வரணும் 563 563 823 328 48 13 635 729 அது 90 18 சரிதானே இல்லையா 90 18 சரிதானே ஆனா 12,000 ஒரு ஆன்சர் ஒன்று வந்துச்சு 12,614 12,614 எப்படி வந்தது விலங்குல கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த நாலாவது கேள்வி வந்து மைக்கை நான் அன்மியூட் பண்ணிக்கிறேன் சரியா நாலாவது கேள்வி வந்து 90 18 ஓகே இந்த மத்த விட ஆன்சர் சொன்னால் கொஞ்சம் எப்படி வரும் என்று கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு ஒரு காரணத்துக்காக தான் கேட்கிறேன் சரியா எப்படி வரும் என்று கொஞ்சம் சொல்லிடுமா 12 614 ஆன்சர் சொன்னால் எப்படி வரும் என்று கொஞ்சம் சொல்லிடுமா சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க 5 6 3 கூட்டினா 14 14 பின்னு கழிக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் வாரக்கு 563 தானே 5 6 30 30 எடுத்து 3 நாள் பிரிக்க 90 அப்ப 90 14 ஃபர்ஸ்ட் கழிட்டாங்க
அப்ப முன்னுக்கு இருக்க ஓகே தானத்தை கூட்டியும் ரெண்டாவது வார தானத்தை பெருக்கியும் தான் அழிக்காங்க. சரியா? நீங்க சொல்றது பின்னுக்கு வார மூணையும் பெருக்கி முன்னுக்கு போடிறாங்க, முன்னுக்கு வார மூணையும் பெருக்கி பின்னுக்கு போடிறாங்க. கூட்டி ஃபெஸ்ட்டுக்கு வாரதை கூட்டி பின்னுக்கு அழிக்காங்க. ஃபெஸ்ட்டுக்கு வாரத்தை கூட்டி பின்னுக்கு எழுதிக்கிறாங்க, ரெண்டாவது வாரத்தை பெருக்கி முன்னுக்கு எழுதிக்கிறாங்க. ஓ இது பெருக்கல் கூட்டல், இது பெருக்கல். அப்ப சரி, 8 2 மூணு 10 3 மாறி வரதுக்காக உயிரெண்ணா அது எப்படி பார்த்தாலும் சரி. எப்படி பார்த்தாலும் அப்ப சரிதானே? ரெண்டு எப்படி பார்த்தாலும் அப்ப அப்படி பார்த்தா இதுக்கு 2 ஆன்சர் வரும். ஒரு 2 ஆன்சர் வரணும். இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த 5 6 3 இதுல இருக்கு 2 இங்கேயும் இருக்கு பாத்தீங்களா? ஓ சார், 2 இடத்தையுமே இருக்குது. 8 2 3 இந்த 8 2 3 இங்கேயும் இருக்குது. கூட்டினாலும் பெருக்கினாலும் விட உண்டு. அப்ப இது முன்னுக்கா பின்னுக்கா நமக்கு சரியா வருது, என்ன செய்யலாம்? ஃபெஸ்ட்டுக்கு 8 2 எத்தனை சார்? 16 16 3 48. 48. அதை விட தான் வருது. அதை விட வருது. அப்ப நம்ம இந்த விட அதே மாதிரி இது வந்த விட வந்தது. இதே மாதிரி பார்த்தோம் சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நம்ம இதை பெருக்கிரிக்கா இதை கூட்டிரிக்கா, அல்ல இதை கூட்டிரிக்கா இதை பெருக்கிரிக்கான்னு தெரியா. நம்ம இப்ப ரெண்டு விட எடுக்க போனோம்னு சொன்னா இப்படி வரும். 6 3 18 18 5 90. சரியா? 7 7 2 9 9 18 இப்படி ஒரு விட வரும். இது கூட்டிரிக்கல் எடுத்தோம்னு சொன்னா 6 3 9 9 5 14. இது பெருக்கிரிக்கல் எடுத்தோம்னா 7 2 9 9 9 81 இப்படி ஒரு விடையும் வரும். சரியா இல்லையா? சரி சார், 2 விட வரும் அப்படி பார்த்தா. 14 2 விட வராது. ஆனா இதுல வந்து ஓர்டரா பார்த்தோம்னு சொன்னா நம்ம 14 14 தடவை 9 126. 7 2 14 14 126. இல்ல அப்படி இல்ல. 126 14 அந்த 14 எழுதினதுக்கு அனுமாதான். ஆனா அந்த விட வரான்னு சொல்லிட்டீங்க நீங்க. இப்ப விட வராது. சரியா? அதனால 90 18 விட சரியா இருக்கு. சரியா? 90 18 விட சரி. 12 164 614 விட எப்படி வந்தது அந்த மெசேஜ்ல போட்டால் கொஞ்சம் சொல்லேருமா? என்ன சார்? இந்த 12 614 விட நீங்களா போட்டது? நான் தான் போட்டது. எப்படி எடுத்தீங்க? இந்த எப்படின்னா அந்த 6 3 5 இருக்கு தானே, 6 3 5 கூட்டின எத்தனை வருது? 14 வருது. ஓகே 14. அடுத்த 7 2 14. ஓகே 14 9 126. அப்ப பெருக்கிற தானத்தை முன்னுக்கு எழுதியிருக்கேன், அந்த ஃபர்ஸ்ட் கூட்டின தானத்தை பின்னுக்கு எழுதியிருக்கேன். அதான் அப்படித்தான் வந்தது. எத்தனைது? 12 614. இதை பெருக்கினீங்களா? 126 14 பெருக்கிக்கிறீங்களா? ஏ சார், 6 3 5 கூட்டி 14 எடுத்தீர்கள். 7 2 9 பெருக்கி 126 எடுத்தீர்கள். இது ரெண்டையும் கூட்டி பின்னுக்கு எழுதியிருக்கேன் 14. அப்படி எழுதிக்கிறீங்களா? 12 630 நீங்க எப்படி எழுதிக்கிறீங்க? அந்த விடையை கொஞ்சம் நான் செக் பண்ணி பாக்குற மாதிரி தான் கேட்கிறேன். 635 729 என்ன இருக்கிறீங்கன்னு சொன்னா 6 3 9 9 5 14. இதை பெருக்கிறீங்களே 6 3 14. ஓகே 14 பின்னுக்கு எழுதிக்கிறீர்கள். இதை பெருக்கி 7 2 14 14 தர 9 என்ன? அப்ப 14 தர 9 26. இதே மாதிரி பார்த்தா மத்ததுக்கு விட சரியா வருதா? 563 563க்கு பார்த்தா விட சரியா வருதா? நீங்க 6 3 9 9 5 14 இதை கூட்டி பின்னுக்கு போடல. 5 6 9 9 3 12. சரியா? 9 3 12 விட குறைக்கல. விட பிள்ளையா 6 5 6 3 கூட்டினா 14. 14. ஓகே இதை 5 6 30 30 90 அது ரெண்டாவது 823 328. 8 2 10 10 3 13 2 6 6 8 48. ஏன் கேட்டேன்னு சொன்னா இப்ப நமக்கு இந்த விடையும் சரியா வந்துச்சா இல்லையா?
ஓ ஓ சரியா வந்துச்சானே. ஆனா இது இந்த பேப்பர்ல கீழே குடுத்திக்கிற விட வந்து நீங்க சொல்ற விட 12,614 கீழே குடுத்திக்கிறாங்க. அதுதான் கேட்கிறேன் நான். கீழே குடுத்திருக்கிற விட 12,614 சரியானே. இந்த விடையும் சரி, 9018 ஒரு ஓர்டர்ல வருது சரியானே. அப்ப ரெண்டு சந்தர்ப்பம் வரக்குள்ள ஒரு ரெண்டு விடையும் சம்டைம் கொடுக்கலாம், ரெண்டு விடையும் கொடுக்கலாம், அல்லது ரெண்டுல ஒன்றை கொடுக்கலாம் சரியானே. ரெண்டு விட வார சந்தர்ப்பத்திலே நீ அவங்க எடுக்கிறதா விட. ஏன்னா பேப்பர் எடுக்கிறவர் என்னத்தை எந்த மெதட்டை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி எடுத்தாரோ அவர் அதுக்குரிய ஆன்சர் தான் கொடுப்பார். எண் தொடர்ல இருக்கிற பொதுவான பிரச்சனை சரியா, எண் தொடர்ல இருக்கிற பொதுவான பிரச்சனை ஒரு கேள்விக்கு ரெண்டு விட வரலாம், ரெண்டு மெதட்ல ரெண்டு விட வரலாம், ரெண்டு வகையான விட வரலாம், வெவ்வேறான ரெண்டு விட வரலாம். பேப்பர் எடுக்கிறவர் என்ன மெதட்ல பேப்பர் எடுத்து விட எடுக்கிறாரோ அந்த விடயத்தை நாங்க சரி கொடுப்பாங்க. ஆனாலும் இப்படியான கேள்விகள் வாரது குறைவு சரியா, நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, பெரும்பாலும் குறைவு சரியான. என் தொடர் கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் 3 நிபந்தனை படிச்சிருந்தானல, அந்த 3 நிபந்தனையும் நீங்க ஞாபகம் வச்சு செஞ்சா போதும். ஒன்று ஏறு வரிசை இறங்கு வரிசை தொடர், அடுத்தது என்ன ஏறு வரிசை இறங்கு வரிசை அற்ற தொடர், அடுத்தது ஏறு வரிசை இறங்கு வரிசை சமன் இல்லாத தொடர். இந்த 3 நிபந்தனை படிச்சிருந்தானே, இந்த 3 நிபந்தனையும் நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஞாபகம் வச்சு சொல்ல என்ன செய்ய முடியும், இதுக்குரிய விட சரியா வரும். ஆனா இப்படி வார கேள்விக்கு இந்த நிபந்தனை என்ன செய்ய இயலாது, பாவிக்க இயலாது. அப்ப இதுல வந்து அவர் சொல்ற விடையும் சரி, யோசிக்கக்கூடிய விட இந்த விட தான் பேப்பர்லயும் கொடுத்திருக்காங்க சரியா, இந்த விட தான் பேப்பர்லயும் கொடுத்திருக்காங்க. அவன் அந்த வந்த மெத்தட் எனக்கு விளங்கல, அதனால கேட்டது. இதுவும் சரி, விலை இல்லை சரி. ஆனா எக்ஸாம்ல பேப்பர் எடுத்தவன் என்ன விடையை கொடுப்பான்னு தெரியாது, அதனால அது யாரும் சொல்ல இயலாது சரியா. ரைட், ஓகே, அடுத்த கேள்வி போ. அடுத்த கேள்வி, ABCDF என்ற எழுத்துக்களின் கீழ் காரண விளைவு எழுத்துக்களின் கீழ் காரண விளைவு தொடர்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அப்ப இதுல ஒரு பக்கம் காரணமும் இன்னொரு பக்கம் அந்த காரணத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகளும். விளைவுகள் என்று சொல்லப்போல விளைவுகள் வந்து நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம், ரெண்டையும் சேர்த்துதான் விளைவுகள் என்று சொல்றேன் சரியா. முதலில் வரும் விடயம் இரண்டாவது வரும் விடயத்தை எப்படி பாதிக்கிறது என்பதை கவனித்து கீழ்கண்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். இப்ப நம்ம சும்மா நோட் பண்ணுவோம். அவங்க ABCDEF என்று சொல்லிக்கிறாங்க, ABCDEF ABCDEF என்று சந்திக்கிறாங்க. இதுல வந்து சரியான கவனிச்சு கொள்ளுங்க. காடு அழிப்பு, இப்ப காடு அழிப்பு வந்து சரியான காடு அழிப்பு அதிகரிக்கும் போது மண் கழிவு கூடுமா குறையுமா? காடு அழிப்பு அதிகரிக்கும் போது மண்ட கழிவு வந்து அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். ஓகே. அதே போல வேலை இழப்பு அதிகரிக்கும் போது இளைஞர்கள் மத்தியில அதிருப்தி கூடுமா குறையுமா? அதிகரிக்கும். அதிகரிக்கும். பெண்களின் கல்வி அதிகரிக்கும் போது குடும்ப வாழ்க்கை தரம் அதிகரிக்குமா குறையுமா? அதிகரிக்கும். அதே போல நிலப்பங்கீடு அதிகரிக்கும் போது விளைச்சல் கூடுமா குறையுமா? கூடுமா குறையுமா? குறையும். இது வந்து ஜென்ரலா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும் சரியானே. இதெல்லாம் யாரும் இதெல்லாம் தியரியா தந்து சொல்லி தரையலாது, ஜென்ரலா எல்லாருக்கும் என்ன செய்யணும், ஒரு ஐடியா ஆட்டோமேட்டிக்கா வரணும் உங்களுக்கு. விவசாயத்திற்கு இயந்திர பயன்பாடு அதிகரிக்கும் போது மனித உழைப்பு என்ன செய்யும்? குறையும். வாகனங்கள் அதிகரிக்கும் போது சுற்றுச்சூழல் மாசு என்ன செய்யும்? அதிகரிக்கும். இதான் இந்த கேள்விக்கு தேவையான தகவல். இதான் இந்த கேள்விக்கு தேவையான தகவல் இவ்வளவுதான். இப்ப மேலுள்ள தொடர்புகளில் முதல் காரணம் அதிகரிப்பதால் இரண்டாவது விடயமும் அதிகரிக்கும். தொடர்புகள் அவை. முதல் காரணம் அதிகரிக்கிறதால இரண்டாவது அதிகரிக்கிறது. A வருகுது, B வருது, C வருது, F வருது. ஆகவே ABCF இருக்கிற விட பார்த்தோம்னு சொன்னா முதலாவது விடைதான் பொருத்தம். 3 விட வந்ததால முதலாவது விடை பொருத்தம். அப்ப 5 கொண்டு வரும்.
5 கொண்டு வரும். ஆறாவது கேள்வி, முதல் காரணம் அதிகரிக்கும் போது இரண்டாவது விடையும் குறையும் தொடர்புகள். முதல் காரணம் அதிகரிக்கும் போது இரண்டாவது காரணம் குறையுது. என்னென்ன? டியும் சியும். ஆகவே ஆறாவது கேள்விக்கு 3வது விடை. ஐக்குவ பொறுத்த வரைக்கும் கேள்வி எல்லாம் மிச்சம் ஈஸி. நம்ம கேள்வியை விளங்குறதுல என்ன இருக்குது? கேள்வியை நம்ம ஈஸியா செய்யறதா ஹார்ட் ஆக்குறதான்றது எதுல இருக்கு? நம்ம கேள்வியை விளங்குறதுல. கேள்வியை நிதானமா விளங்கி எடுக்கணும். 1 ஹவருக்குள்ள விளங்கி எடுக்கிறது கஷ்டம்தான், ஆனா விளங்கி எடுக்கணும். அதான் போட்டி பரீட்சை, காம்படிஷன் எக்ஸாம். முதல் காரணம் அதிகரிக்கும் போது இரண்டாவது விடயமும் அதிகரிக்கும். அப்ப என்னென்னது? ABCF. முதல் காரணம் அதிகரிக்கும் போது இரண்டாவதும் அதிகரிக்கும். மேலும் அது நல்ல விளைவாக இருக்கும் தொடர்பு அது. அதிகரிக்கிறதுல மிச்சம் நல்லது எதுன்னு கேட்கிறாங்க. ஏயும் அதிகரிக்குது, பியும் அதிகரிக்குது, சியும் அதிகரிக்குது, எஃப்பும் அதிகரிக்குது. இதுல நல்லது எதுன்னு கேட்கிறாங்க. நல்லது எதுன்னு கேட்கிறாங்க. அப்ப ஏய பாப்பம், காடு அழிப்பால மண் கழிவு கூறுறது நல்லமா? அது தீய விளைவு. பிய பாப்பம், வேலை இழப்பால இளைஞர்கள் மத்தியில அதிருப்தி கூறுறது தீய விளைவு. தீய பாப்பம், பெண்களின் கல்வியால குடும்ப வாழ்க்கை தரம் அதிகரிக்கிறது நல்ல விளைவு. எப்ப பாப்பம், வாகனங்களால சுற்றுச்சூழல் மாசு அதிகரிக்கிறது தீய விளைவு. ஆகவே இதுல சீதான் நல்ல விளைவு. அப்ப சீவார விட 3வது விட. இப்ப இந்த பேப்பர்ல நான் பாருங்க, சைட்ல உங்களுக்கு கோடு போட்டீங்களா? இந்த கோட்ல விட எழுதி பழகுங்க. இனி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? இன்னும் கோடு அடிக்க வேணாம் கீழே. சரியான? இந்த கோட்ல எத்தனாவது விட? 7வதுக்கு 3வது விட. சி என்று சொன்னா 3வது விட. இந்த 3வது விடைய 3 என்று சொல்லி இங்க எழுதுங்க. அப்படித்தான் எக்ஸாம்ல கேட்பான். சரியான விடைக்குரிய இலக்கத்தினை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரியான விடையினது இலக்கத்தினை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. சரியா? இப்ப நீங்க இடத்துல 3க்கு கீழே கோடு அடிச்சீங்கன்னு சொன்னா விட பில 1. 2வது 3வதுக்குரிய ஆன்சர் சி என்று எழுதுவோம். டென்ஷன்ல இதெல்லாம் நடக்கிறது. சரியா? 1 3 கீழே கோடு அடிப்பீர்கள், அல்லது 3வதுக்குரிய விட சி என்று எழுதி வெளிஞ்ச அதுவும் பில. சிக்குரிய நம்பர் என்ன, இலக்கம் என்ன? 3. அதைத்தான் நீங்க எழுதணும். அப்ப கட்டாயம் நீங்க செய்ய வேண்டியது, ஒவ்வொரு கேள்விக்கும் தலைப்பை மட்டும் கவனமா வாசிக்கணும். சரியான? நிறைய பேர் நானும் சில எக்ஸாம்ல சரியான மிஸ்டேக் எதுன்னா, கீழ்வரும் காரணிகள் சரியாக என்றதை வாசிச்சா சரியானது எது என்றது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நம்ம எது என்றது சரியானதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். அப்ப அவனுக்கு கேள்வி கேட்டிப்பான், சரியாக அமையாதது எது என்று கேட்டிப்பான். அப்ப நம்ம சரியானதை தேடுவோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகுவோம், டைம் போகும். அதுக்கு பிறகு கடைசியா பார்த்தோம்னு சொன்னா நம்ம வாசிச்சது கீழே திரும்ப செய்ய போகிற டைம் முடிஞ்சிடும். அப்ப நீங்க தலைப்பை நிதானமா வாசித்துக் கொள்ளுங்க. தலைப்பை நிதானமா வாசித்துக் கொள்ளுங்க. சரியா? ரைட். அப்ப 7வதுக்கு 3வது. 8வது, முதல் காரணம் குறையும் போது இரண்டாவது விடயம் அதிகரிக்கும் தொடர்பு எது? முதல் காரணம் குறையும் போது. சரியா? முதல் காரணம் குறையும் போது இரண்டாவது விடயம் அதிகரிக்கும் தொடர்பு எது? பாருங்க, முதல் காரணம் குறையும் போது இரண்டாவது விடயம் அதிகரிக்கணும் என்றா, முதல் காரணம் அதிகரிக்கும் போது இரண்டாவது விடயம் குறையணும். அப்ப இதைத்தான் மாத்தி கேட்கிறாங்க. என்ன பாருங்க, டிய பாருங்க, நிலப்பங்கீடு அதிகரிக்கும் போது விளைச்சல் குறையுது. அப்ப நிலப்பங்கீடு குறையும் போது விளைச்சல் அதிகரிக்கும். நிலப்பங்கீடு குறையும் போது விளைச்சல் அதிகரிக்கும். ஈய பாருங்க, விவசாயத்திற்கு இயந்திர பயன்பாடு அதிகரிக்கும் போது மனிதண்ட தேவை குறையுது. விவசாயத்திற்கு இயந்திர பயன்பாடு குறையும் போது மனிதண்ட தேவை அதிகரிக்கும். இதைத்தான் கேட்கிறாங்க மாற்றி. சரியான? நேரத்தோட அதிகரிக்கும் போது குறையிறது கேட்டாங்க, திரும்ப என்ன செய்யறாங்க, குறையது அதிகரிக்கும் போது கேட்கிறாங்க. 2 3 தான் கேள்வி. சரியா? அப்ப டி வார விட 4வது விடை. 4வது விடை. சரியா? 4வது விடை. அடுத்த கேள்வி பார்ப்போம்.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கு பதிலாக அந்த கேள்வி அது இல்ல சரியா, அந்த கேள்வி வராது, அதை விடுங்க சரியா. 19 முதல் 21 வரை உள்ள கேள்விகளுக்கான அட்டவணையை பயன்படுத்தவும். கீழே ஒரு அட்டவணை சந்திக்கிறாங்க. அதுல ஊழியர்கள் எண்ணிக்கை ஒரு பக்கம் இருக்குது, மணி நேரங்கள் ஒரு பக்கம் இருக்குது. அதுல கீழுக்கு என்ன செஞ்சுப்போம், அந்த 20க்கு 45 50 எண்ணிக்கை 4க்கு டைம் போட்டுக்கொள்ளுங்க. 0 - 29 அது விடுபட்டிக்குது, அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 0 - 29. அதே போல மொத்தத்துல ஊழியர்கள் எண்ணிக்கை 80 இருக்குது. இந்த மொத்தத்துல மணி நேரங்கள் என்று சொல்லி 3100 போட்டுக்கொள்ளுங்க சரியா. மணி நேரங்கள் என்று சொல்லி 3100 போட்டுக்கொள்ளுங்க. இப்ப இந்த டேபிள நீங்க விளங்கி எடுக்கணும். இந்த டேபிள நீங்க விளங்கி எடுத்தாதான் சரியா, இந்த டேபிள நீங்க விளங்கி எடுத்தாதான் இந்த கேள்வி செய்யலாம் சரியா. ஊழியர்கள்ல மொத்த எண்ணிக்கை 80. 80 பேரும் மொத்தமாக வேலை செய்த மணித்தியாலங்களின் எண்ணிக்கை 3100 சரியா. இப்ப இதுல 4 ஊழியர்கள் 29 மணித்தியாலத்துக்குள்ள வேலை செஞ்சாங்க. ஆனா எத்தனை மணித்தியாலம் மட்டும் தெரியா. 0 - 29 மணித்தியாலம் வரைக்கும் 4 பேர் வேலை செஞ்சாங்க. 30 - 34 மணி நேரத்துக்குள்ள 16 பேர் வேலை செஞ்சாங்க. 25 பேர் 35 - 39 அதுக்குள்ள வேலை செஞ்சாங்க. 15 பேர் 40 - 44 மணித்தியாலம் அந்த கேப்ல வேலை செஞ்சுக்கிறாங்க. 20 பேர் 45 - 50 வரைக்கும் அந்த கேப்ல வேலை செஞ்சிருக்காங்க சரியா. இந்த 4 மனிதர்கள் எத்தனை சார்? 20 தொடக்கம் 29 இல்ல 0 - 29 சரி. மேல எழுதிக்கிறேன். 20 15 25 16 4 சரியா. இது ஊழியர்கள் எண்ணிக்கை. அவங்க வேலை செஞ்ச மணி நேரம் எவ்வளவு? 45 தொடக்கம் 50 மணி நேரம் இவங்க வேலை செஞ்சாங்க. இவங்க 40 தொடக்கம் 44, இவங்க 35 தொடக்கம் 39, இவங்க 30 தொடக்கம் 34 சரியா. இவங்க 0 தொடக்கம் 29 சரியா. இப்ப கேள்வியை பார்ப்போம். 40 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் வேலை செய்த ஊழியர்களின் சதவீதம். நமக்கு தெரியும் 40 மணி நேரம் அல்லது அதற்கு மேல் என்று சொன்னா இவ்வளவும் வரணும். இவ்வளவு நேரம் வேலை செய்த ஊழியர்களின் சதவீதம் என்ன என்றுதான் கேள்வி. ஊழியர்களின் சதவீதம் என்ன என்றுதான் கேள்வி சரியா. ஊழியர்களின் சதவீதம் என்ன? 9வது கேள்வி. இப்ப என்ன கேட்கிறான்னு சொன்னா, மொத்த ஊழியர்கள்ல எத்தனை சதவீதமானோர் 40 மணித்தியாலம் அல்லது 40 மணித்தியாலத்திற்கு மேல் வேலை செய்துள்ளார்கள்? இதுதான் கேள்வி. மொத்த ஊழியர்கள்ல எத்தனை சதவீதமானோர் 40 மணித்தியாலங்கள் அல்லது அதற்கு மேல் வேலை செஞ்சிருக்கிறாங்க என்று கேட்கிறான். நல்லா கவனிங்க. மொத்த ஊழியர்கள் எண்ணிக்கை 80 என்று சந்திக்கிறார். மொத்த மணித்தியாலங்கள் 3100 என்று சொல்லி தந்திருக்கிறார் சரியா. 9வது கேள்விக்கு 40 மணித்தியாலம் அல்லது 40 மணித்தியாலத்திற்கு மேல் வேலை செய்த ஊழியர்களின் எண்ணிக்கை 15 - 20 35. மொத்தம் 80 பேர்ல 35 பேர் என்ன செஞ்சாங்க? 40 மணித்தியாலத்துக்கு மேல் வேலை செஞ்சா சதவீதம் என்றது 100. விளைச்சா 80 பேர் மொத்தம் 80 ஊழியர்கள்ல 35 ஊழியர்கள் சதவீதம் என்ன? 100க்கு பார்த்தா எத்தனை வரும்? இதைத்தான் கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன விட வரும்? என்ன விட வரும்? இதுவும் சுருக்கப்படும். சுருக்கப்பட்டா 350 350 8ஆல பிரிச்சோம் என்று சொன்னா 7 நான் 8 32 நான் 8 32 3 மிச்சம் 3 30 30 8 எத்தனை? 30 8 3 தரம் 3 தரம் 43 மேல் 5 வரும். 7.5% வரும் சரியா. கேள்வி நல்லா விளைச்சானே. மொத்தம் 80 ஊழியர்கள். இந்த 80 ஊழியர்கள்ல 35 ஊழியர்கள் மொத்தம் என்ன செஞ்சாங்க? 40 மணித்தியாலம் அல்லது அதற்கு மேல் வேலை செஞ்சாங்க. அப்ப இந்த 80 பேர்ல
இந்த 35 பேர் என்றது என்ன சதவீதம்? இதான் கேள்வி. இன்னும் முறையில் இது நமக்கு காணலாம் என்றால் இப்படி பார்ப்போம். இந்த 80% 80 பேர் என்றதுதான் 100 வீதம். எத்தனை பேர் தாராங்களோ அதான் 100 வீதம். 80 பேர் என்றது 100 வீதம் என்றா 35 பேரத்துல இப்படி ஒரு சமன்பாடும் போடலாம், இப்படி ஒரு சமன்பாடும் போடலாம். சரிண்ணே, ரெண்டு ஒன்றுதான். 80 பேர் மொத்தம் என்றா 35 பேர்ல 100% என்ன என்றது சரிதான். அல்லது 80 பேர் என்றது 100 வீதமாக இருந்தால் அதுல 35 பேர் என்றது எத்தனை வீதம்? இதுக்கும் என்ன விட வரும்? 43.75 தான் விடையாக வரும். சரியா? ஆகவே 9வது கேள்விக்கு 5வது விடை. இப்ப பாருங்க, இந்த கேள்வி இருக்கிற 1 2 3 பாருங்க, உரோம இலக்கம். இந்த கேள்வி இருக்கிற 1 2 3 உரோம இலக்கம். ஏற்கனவே இருந்த 1 2 3 வந்து அரபி இலக்கம். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் எதை தாரானோ அதைத்தான் நம்ம எழுதணும். இங்க 5 இருக்குது உரோம இலக்கத்துல, நம்ம 5 போடுவோம். நீங்க இந்த 5 போட்டேன்னு சொன்னா இல்ல, விட சரியா இருந்தாலும் உங்களுக்கு கீழே தான் விடும். சரியான? அப்ப இதுக்கு விட வந்து 5. சரியா? 10வது கேள்வி. 40 மணி நேரம் வேலை செய்த ஊழியர்களின் எண்ணிக்கை. கேள்வியை நிப்பாட்டி வாசிங்க. சரியா? மொத்தமா வாசிக்க வேணாம். 40 மணி நேரம் வேலை செய்த ஊழியர்கள் எண்ணிக்கை. 40 எத்தனை ஊழியர்கள்? 15. எண்ணிக்கை 0 மணி நேரம் வேலை செய்த ஊழியர்களின் எண்ணிக்கையின் அவனோட ஓவன் இருக்கு, அதை எக்ஸ் என்று மாற்றிக்கொள்ளுங்க. ஓவன்னாவை எக்ஸ் என்று மாற்றிக்கொள்ளுங்க. எக்ஸ் மடங்கு ஆகும். எக்ஸ் என்ன? கேள்வியை நல்லா பாருங்க. 40 மணி நேரம் வேலை செய்த ஊழியர்களின் எண்ணிக்கை. சரியா? எண்ணிக்கையின் 0 மணி நேரம் வேலை செய்த ஊழியர்களின் எண்ணிக்கையின் எக்ஸ் மடங்கு ஆகும். 0 மணி நேரம் வேலை செய்த ஊழியர்கள் எண்ணிக்கை 4. சரியா? பேசுறது கேக்குதா? சார். ஓகே, 4. சரியா? எத்தனை? 4. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னவங்க, சரியா, எண்ணிக்கையின் எக்ஸ் மடங்காகும். எக்ஸ் என்ன கேட்கிறாங்க? அதாவது என்ன கேட்கிறாங்க? சிம்பிளா, இந்த 4 என்றது 15ல எத்தனை மடங்கு? உதாரணமா 12 இருக்கு, 4 இருக்கு. இந்த 4 எத்தனை மடங்கு? 12. 4 எத்தனை மடங்கு? 12. 3 மடங்கு. 3 மடங்கு. அப்ப 12 4 நம்ம 12 4 பிரிச்சா மடங்கு வருமா இல்லையா? அதே மாதிரி இந்த 4 என்றது 4 எத்தனை மடங்கு? 15. 15 4 பிரிச்சா எத்தனை மடங்கு என்று வருமா இல்லையா? வருமா இல்லையா? அப்ப 15 4 பிரிச்சா உங்களுக்கு விட வரும் 3.75. சரியா? அப்ப அங்க விட வந்து 3.75 என்று சொல்றது 3.75. 3.75. ஆகவே 10வது கேள்விக்கு 2வது விடை. 10வது கேள்விக்கு 2வது விடை. சரியா? அடுத்த கேள்வி போமா? 11வது கேள்வி. மேலுள்ள அட்டவணையை அடிப்படையாக கொண்டு சரியா, கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியது என்று தெரியாது. ஒரு ஊழியர் சராசரியாக வேலை செய்த நேரம் 40 மணி நேரத்திற்கு குறைவாக உள்ளது. சரியா பிள்ளையா? ஒரு ஊழியர் சராசரியாக, அப்ப மொத்த மணி நேரம் எத்தனை வேலை செஞ்சாங்க? 3100. மொத்த ஊழியர் எத்தனை? 80. மொத்த எண்ணிக்கையால பிரிச்சா சராசரி வருமா இல்லையா? உங்களோட மொத்தமா 38.75 வருது. ஓகே, உங்களை மொத்தமா 900 சொன்னா உங்களுக்கு ஒரு 10 பாடம் இருக்குன்னு சொன்னா இதுல சராசரி 90 இல்லையா? 90 இல்லையா? அப்ப 3100
நீங்க 80ஆல பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட வரும் சரியா விட வரும் 38.75 விட வரும் 38.75 வீதம் வரும். அவன் என்ன சொல்லிருக்கிறான்னு சொன்னால் ஒரு ஊழியர் சராசரியாக வேலை செய்த நேரம் 40 மணித்தியாலத்துக்கு குறைவு. அப்ப 40 மணித்தத்துக்கு குறைவா கூடுதா? 38.75 38.75 40 சரியா இல்லையா? சரி சரி. ஓகே, சரி அப்ப சார். முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று குறைந்தது 3 ஊழியர்கள் 48 மணி நேரம் வேலை செய்துள்ளனர். இப்ப 45 தொடக்கம் 50 பேருக்கு 45 மணித்தியாலம் தொடக்கம் 50 மணித்தியாலங்கள் 20 பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க. சரியா? இப்ப உங்களுக்கு நிச்சயமா சொல்லலுமா 45 மணித்தியாலம் 2 பேர் வேலை செஞ்சாங்க, 46 மணித்தியாலம் ஒரு ஆள் வேலை செஞ்சார், 47 மணித்தியாலம் 5 பேர் வேலை செஞ்சாங்க, 48 மணித்தியாலம் 3 பேர் வேலை செஞ்சாங்க, 49 மணித்தியாலம் 6 பேர் வேலை செஞ்சாங்கன்னு இதை வச்சு உங்களுக்கு நிச்சயமா சொல்லலுமா? இல்ல. தரவை மட்டும் நம்ம யோசிக்கிறேன், எக்ஸ்டர்னம் கோரல. அவன் சந்திக்கிற தரவின்படி இந்த தரவின்படி இதுக்குள்ள இத்தனை மணித்தியாலம் இத்தனை பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க என்றதை நம்ம கண்டுபிடிக்க ஏழுமா? இல்ல சார். இல்ல, அது பிழை. இரண்டாவது கூட்டு பிழை. அனைத்து ஊழியர்களில் பாதிக்கு மேல் 40 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்துள்ளனர். மொத்த ஊழியர்கள் 80 பேர் சொன்னா 40 பேர் 40 மணித்தியாலத்துக்கு மேல வேலை செஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் 40 மணித்தியாலத்துக்கு மேல் வேலை செஞ்சாக்கள் எண்ணிக்கை 35. 80ல பாதி 40. 40 பேர் 40 மொத்த ஊழியர்களில் அரைவாசிக்கு பாதிக்கு மேல சொன்னா குறைஞ்சது 41 மணித்தியாலம் வேலை செஞ்சிருக்கணும் 40 இதுக்கு மேல. அப்ப இந்த மூணாவது கூற்று சரியா இல்லையா? மூணாவது கூற்று சரியா இல்லையா? பிழை. ஏன் பிழை சொல்லிட்டேன் காரணம். கேள்வியை நல்லா வாசிங்கோ. அனைத்து ஊழியர்கள் 80 பேர்ல பாதிக்கு மேல், அப்ப 80ல பாதி 40, பாதிக்கு மேல குறைஞ்சது 41 இருக்கணும். 41 பேர் 40 மணித்தியாலத்திற்கு மேல் வேலை செஞ்சிருக்கணும். அப்ப 40 மணித்தியாலத்துக்கு மேல் வேலை செஞ்சாக்க 40 அல்லது 40 மணித்தியாலத்துக்கு மேல் வேலை செஞ்சாக்க 35. இங்க 41 வேலை செஞ்சுக்கணும் குறைஞ்சது. ஆகவே அது பிழை. ஆகவே முதலாவது கூற்று மட்டும் சரியானது. விடை இருக்கு. எத்தனை வரும்? 1 வரும். சரியா? எக்ஸாம் வருது 24ஆம் தேதி. என்ன 24 25 24 எக்ஸாம். சரியா? 24 எக்ஸாம்னு சொன்னா ஒரு 300 பேரு கிட்ட கிளாஸுக்கு சேர்ந்துக்கிறீங்க. அது பிரச்சனை இல்லை. பிரச்சனை நீங்க படிக்காம, நீங்க செல்ஃபா பயிற்சிகள் செய்யாம, சுயமாக நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாம, நீங்க உங்களோட எல்லா வேலையும் பார்த்துட்டு டைம் கிடைக்கிற 10 நிமிஷத்துக்கு 2 கணக்கை செஞ்சு பார்த்துட்டு எக்ஸாம்ல நீங்க ஒரு வேலை சித்தி அடையவில்லை என்றால் அதற்கு நான் பொறுப்பாக முடியாது. சரியான? ஐக்யூ என்றது நீங்க கடுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. சரிதானே? நான் முதலாவது எக்ஸாம் எழுதினது 2015ஆம் ஆண்டு ஜிஎஸ் எக்ஸாம். முதலாவது எக்ஸாம். இதுல எனக்கு ஐக்யூல வந்த மார்க்ஸ் 32 புள்ளி. அதாவது 16 சரி எடுத்துக்கிறேன் 50. சரியா? 34 சரி, 34 கேள்வி எனக்கு பிழை. சரியான? நான் இப்ப உங்களுக்கு டீச் பண்றேன்னு சொன்னா சரியான, இது காரணம் என்னுடைய முயற்சி. சரியான? உங்களோட முயற்சி இல்லாம நீங்க ஒரு காலம் என்ன செய்யலாது, பாஸ் ஆக இயலாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், ஒரு எண் தொடர் கேள்வி உண்டு. அந்த கேள்வி என்கிட்ட இல்ல, ஒரு எண் தொடர் கேள்வி உண்டு. சரியா? இந்த கேள்விக்கு நான் கிட்டத்தட்ட 3 நாள் டைம் எடுத்து 3 நாள் நான் ட்ரை பண்ணி ஒரு எண் கேள்விக்கு, அப்படி கேள்வி எக்ஸாமுக்கு வாரல்ல, இந்த ஐக்குவ படிக்கணும் என்ற எண்ணத்துல கிட்டத்தட்ட 3 நாள் அந்த மெனக்கெட்டு என்னென்ன வழியில எல்லாம் அதை செஞ்சு பார்த்து அதை விட எடுக்கலாமோ 3 நாள் டைம் எடுத்தெல்லாம் விட கண்டுபிடிக்கிறோம்.
சரியான. ஆகவே முயற்சி நீங்க செய்யாத வரைக்கும் ஐக்கு எக்ஸாம் பாஸ் ஆகல. எந்த நாலேஜ் எப்படியோ பாடமாக்கிறீர்கள், ஐக்கு பாடமாக்க இயலாது. ஐக்கு நீங்க பயிற்சி செய்யணும். சரியான. இப்ப மொத்தமா இருக்கிற இலங்கையில ஐக்குள்ள ஒரு 10,000 12 கேள்வி இருக்கு. 12,000 கேள்வி நம்ம படிப்பிக்கலாமா? இல்ல. அப்ப கேள்விகளை மட்டும் சொல்லி தரலாம். சில நேரம் எக்ஸாம்ல கேள்விகள் என்ன செய்யலாம், மாறி மாறி வரலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் வரலாம். சேஞ்சஸ் வரக்குள்ள நீங்க அதை யோசிக்கணும். இதை யோசிக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. ஆகவே நீங்க மேக்சிமம் என்ன செய்யுங்க சொன்னா, பயிற்சி செய்யுங்க. பேப்பர் உங்களுக்கு கிடைச்சா நீங்க டைம் வச்சு செஞ்சு பாருங்க. சரியா? நீங்க எடுத்த ஃபெஸ்ட்டுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு 50 கேள்வியும் செய்யணும் ட்ரை பண்ண வேணாம். இப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 35 கேள்வியை சரியா செய்யுங்க. இப்ப ஃபெஸ்ட்டுக்கு 35 கேள்வியை சரியா செய்யுங்க. இப்படி ஒரு 2 பேப்பர் செஞ்சு போகும். பிறகு திரும்ப இன்னொரு 2 பேப்பரை ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 40 கேள்வியை செய்ய ட்ரை பண்ணுங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு எடுத்தோடனே 50 கேள்வி போனா கஷ்டம் தான். இதுல ஒரு 2 3 பேப்பரை செய்யும். திரும்ப ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு 45 பேப்பரை செஞ்சு பாருங்க. 45 கேள்வியை செஞ்சு பாருங்க. ஒரு 3 பேப்பர் எடுத்து திரும்ப ஒரு மணித்தியாலத்துக்கு 50 கேள்வியை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு 5 பேப்பர் செஞ்சு பாருங்க. இங்க உண்மையை சொல்ல போனா நீங்க ஜெனரல் நாலேஜ்ல சரியான, ஜெனரல் நாலேஜ்ல ஒரு 40க்கு மேல சரி எடுக்குது மிச்சம் ஈஸி ஜெனரல் நாலேஜ். சரியான. நான் யோசிச்சுக்கிறேன் ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் டைம் எடுத்து ஐக்யூக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோமான்னு நான் யோசிச்சுக்கிறேன். அதே கொமெண்ட் வந்து இரவு குரூப்ல வந்து இருந்துச்சு. அது பார்ப்பேன். நான் உங்க எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை செய்வேன். அது பிறகு பார்ப்போம். சரியா? ஆனா இந்த 40 நீங்க ஐக்யூல சரி எடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 80 மார்க். 40க்கு மேல உங்களுக்கு நிச்சயமா வந்தா நீங்க ஐக்யூல ஒரு 35 சரி எடுத்தாலும் உங்களுக்கு போதும். 150 மார்க் வளமையா கட் அவுட் வரும். ஒரு 140 150க்குள்ள மாறும். சரியான. சரி, ஒரு 160 வரும். 160 இருந்தாலும் 40 கேள்வி நீங்க சரியா செஞ்சா போதும். 40 கேள்வி சரியா செஞ்சா போதும். இப்ப இதுல வந்து சிலர் இடிக்காங்க. இப்ப இரவும் சொல்லியிருந்தாங்க அது படிப்பிக்கிற ரீதியில எனக்கு சந்தோஷம். அப்ப அவங்க வந்து முதல் SLES எக்ஸாமுக்கு முதல் 2019-20 டைம்ல நினைக்கிறது 21 டீச்சிங் எக்ஸாம் கால் பண்ண டைம்ல கிளாஸுக்கு வந்தவங்க இந்த கிளாஸ்லயும் இருக்கிறாங்க. ஏன் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன இந்த டீச்சிங் சாட்டிஸ்ஃபைடுன்றதால இருக்கிறாங்க. அப்ப இரவு அவங்க பேசக்கொள்ள சில ஒரு சில குறைநிறைகளை சொன்னாங்க. அப்ப அதை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். என்ன இந்த பேப்பர்ல சில சில மிஸ்டேக்ஸ் வர்றது அது நம்ம கேள்வி அவங்க ஆல்ரெடி செஞ்சு பார்க்க போல நம்ம நான் இப்ப கிளாஸ்ல நான் கரெக்ட் பண்றேன். அப்ப வீட்டை ஃப்ரீ டைம்ல செஞ்சு பார்க்க கிளாஸுக்கு முதல்ல செஞ்சு பார்க்க போல அவங்களுக்கு விட பிழையா வருது. சில சில மிஸ்டேக் இருக்குது. அப்ப அதை கொஞ்சம் பார்த்து பேப்பரை போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. நல்ல விஷயம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா பிரச்சனை வந்து அவங்க எல்லாம் சாட்டிஸ்ஃபைடுன்றதாலதான் என்ன செஞ்சுறாங்க கிளாஸுக்கு வராங்க. ஆகவே இது வந்து நல்லா தெரியும். மணியை மட்டும் பேஸ் பண்ணி நான் படிப்பிக்கல. அப்படி படிப்பிக்கிறேன்னு சொன்னா 10 கிளாஸுக்கு என்ன செஞ்சுக்கணும், 1200 வாங்கணும். சரியான. அப்படிதான் வளரையா வாங்குறாங்க எல்லா இடங்களையும். சரியான. ஆகவே இது ஒரு அன்லிமிட்டட் பேக்கேஜ் மாதிரி நான் செஞ்சு தந்திருக்கிறேன். படிக்க வேண்டியதும் உங்களை பொறுப்பு. சரியா? நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்க பாஸ் ஆகும். நீங்க உங்களோட எல்லா வேலையும் நீங்க செஞ்சுட்டு கடைசியா டைம் கிடைக்கிற நேரம் நைட்ல தூங்குற நேரம் ஒரு 1/2 மணி நேரம் மைக்குவ படிச்சேன்னு சொன்னா பாஸ் ஆகுறது கஷ்டம். சரியான. சரியா இருக்கு. கிட்டத்தட்ட சரியா ஒரு மாசம் இருக்கு. சராசரியா ஒரு மாசம் இருக்கு. சரியான. அப்ப அதை எப்படி படிக்கணும் என்று பிளான் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. சரியா? பிளான் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. மற்றது இப்ப சில விஷயங்கள் வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ல தந்த ஜெனரல் நாலேஜ் அப்டேட்டும் அதுக்கு பிறகு தந்த ஜெனரல் நாலேஜ் அப்டேட்டும் சில கேள்விகள் வந்து 2 விட வந்துருக்கு. சரியா? இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா சில கேள்விகள் உதாரணமா ஸ்கூல்ல எண்ணிக்கை இருப்போம். மாகாணம் தேசியம் எடுக்க போல. சரியான. இதுல வந்து 2024 அப்டேட் தரக்கூட ஒரு விட இருந்திக்கும். 2025 அப்டேட் எப்ப வந்த சென்சஸ் சொல்லுங்க. அப்ளிகேஷன் கால் பண்ணதுக்கு பிறகு நான் வந்தேன். அப்ப நம்ம அப்ளிகேஷன் கால் பண்ண முதல்ல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப அதுக்கு பிறகு அதை மாத்திருப்பேன். அப்ப அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, அது ஒரு இஷ்யூவா எடுக்கக்கூடாது. இப்ப என்னது நீங்க அப்படி தந்திக்கிறேன் சார் இப்படி தந்திக்கிறேன் விட இருந்து நீங்க கேட்க போறேன். நமக்கு நம்ம எல்லாம் பட்டதாரிகள். சரியா? கிராஜுவேட்ஸ் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு விளங்க. இது 2024 இப்ப 2025 அப்ப இதைத்தான் கேட்பாங்க இந்த ஒரு எக்ஸாமுக்கு. சரியா? அப்ப அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி ஆகணும். சரியா? மற்ற ஃபேஸ்புக்ல போற நிறைய விஷயங்கள் பிழையாகவும் இருக்கு. நான் வந்து ஷேர் பண்ணினேன் சில விஷயங்கள் பிழை. உண்மையா நானும் பார்க்கல, அந்த தவறுதான். உதாரணம் என்ன, அந்த ஆஸ்திரேலியா போட்டி தான் அந்த NVQ முறைய அறிமுகம் செய்த நாடு ஆஸ்திரேலியா போட்டி. அது கீழே அது இங்கிலாந்துன்றது எல்லாருக்கும் தெரியும். அது ஆஸ்திரேலியான்னு போட்டிடுறாங்க. சரியான. அப்படியான கேள்விகளை நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்ம இப்ப நான் ஃபைனல் லைன்ல நிறைய அப்டேட் தரப்போ உங்களுக்கு சரியா வந்து சேரும். ஆனா ஐக்யூவுக்கு கொஞ்சம்
முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஐக்கியூக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. சரியா? இன்னொன்று, லாஸ்ட் கிளாஸ்ல இதுக்கு முந்தின கிளாஸ்ல வந்து நான் எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன். பொதுவா 4 விட தந்திருப்பேன் ஜெனரல் நாலேஜ்ல. அப்ப முதலாவது விடைக்கு என்ன காரணம், இரண்டாவது விடைக்கு என்ன காரணம், என்னென்ன வரும், என்னென்ன ஆண்டுகள், என்னென்ன நடந்துச்சு எல்லாம் சொன்னேன். 3வது பேப்பர்ல நான் அப்படி சொல்லல, விடைகளை மட்டும் சொல்லிட்டு போனேன். ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொன்னேன். ஏன்னு சொன்னா அந்த கேள்வி வந்து எல்லாம் எழுதுற கேள்வி, அதுல எம்சிக்கு இல்ல, சாய்ஸ் இல்ல. ஏன் நான் அப்படி கேள்வி ஒன்று போட்டேன்னு சொன்னா, இந்த முறை போட்டி கூடன்றதால சில நேரம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு 25 கேள்விகள் அல்லது நம்ப இயலாது 50 கேள்விகளும் எழுதுற கேள்விகளாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் 50 கேள்வியும் எழுதுற கேள்வியா போட நம்ம போய் ஏன் அப்படி போடுறது கேட்கையும் மேலாது. ஆகவே ஜெனரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 2 வகையான எக்ஸாமுக்கும் தயாராகி கொள்ளுவோம். உதாரணமா பாடசாலை எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டா 4 விட இருந்தா அது லேசி, நமக்கு ஏதோ கெஸ் பண்ணியாச்சும் என்ன செய்யலாம், சரியான விடையை கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம். ஆனா பாடசாலை எண்ணிக்கைன்னு கேட்டு கீழே ஒரு கோடை மட்டும் போட்டுருந்தா நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் எழுதலாம். சரி, நம்ம அதுக்கும் ஒரு பிராக்டிஸ் தானே செஞ்சேன், அந்த பேப்பரை தந்திருந்தேன். சரியா? அதுலயும் அதுக்கும் தெளிவான காரணம் சொல்லிக்கிறேன், இதுக்கும் தெளிவான காரணம் சொல்லிக்கிறேன். நல்லா படிச்சு கொள்ளுங்க. எந்த ஆசை வந்து நீங்க எல்லாரும் பாஸ் ஆகணும் என்றுதான். சரியா? யாரும் ஃபெயில் ஆகணும் என்று நான் படிப்பிக்கல, எல்லாரும் பாஸ் ஆகணும் என்று நான் படிப்பிக்கிறேன். உங்களோட முயற்சிகள் இருக்கணும். இப்ப நான் இந்த சிங்கள பேப்பர் ஒன்று உங்களுக்கு எடுத்து மெனக்கிறது காரணமே, சிங்கள சேர்மாருக்கு வந்து அப்டேட் வர வீதம் கூட அதிகமா இருக்கும். இந்த சிங்கள பேப்பரை டிரான்ஸ்லேட் பண்ணி போறதால சில சில மிஸ்டேக்ஸ் வருது, உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆனது. சரியா? அப்ப அப்டேட் வாரது மற்ற அவங்கள கேள்விகள் கொஞ்சம் என்ன செய்வாங்க, தேடி ஓடி பாஞ்சி எடுக்கக்குள்ள கொஞ்சம் அந்த இப்ப நீங்க பாப்பீங்க, நம்ம தமிழ் பேப்பர் செஞ்சதுக்கும் சிங்கள பேப்பரை டிரான்ஸ்லேட் பண்ணி செய்யற கடைசி 3 கிளாஸுக்கு முறையில நிறைய டிஃப்ரெண்ட் கேள்விகள் கொஞ்சம் எப்படி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆயிக்கா இல்லையா, உங்களுக்கே விளங்கும். சரியானே? அப்ப நீங்களும் கொஞ்சம் என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். சரியானே? நானும் வந்து ஸ்கூலுக்கு போறது வாரது கிளாஸ் செய்யற எல்லாம் சரியானே, அவங்க பேப்பரும் சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை சர்டிபிகேட்ல கொடுத்து பார்த்து செஞ்சு எடுத்து அதை திரும்ப லெஃப்ட்டுக்கு மாத்தி திரும்ப அதை ஃபொண்ட் மாத்தி நிறைய வேலை, எல்லா வேலைக்குள்ள பேப்பரும் அனுப்புறேன். சரியான? ஆகவே கொஞ்சம் பொறுமையா இருந்து, இன்னொரு மாசம் இருக்கு, ஒரு மாசம் பொறுமையா இருந்து படிக்கலன்னு சொன்னா நீங்க இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வீங்க, இறைவன் நாடினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரியா? ரைட், ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். சரியா? பேசுறது கேக்குதா? ஓம் சார். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியா? 11வது கேள்விக்கு முதலாவது விடை. ரைட். அடுத்த கேள்வி, தேவசேர், எரங்க, பாத்திமா, கயான், ஹசான், இந்திக மற்றும் ஜகத் ஆகியோரிடம் உள்ள பணத்தின் அளவை பற்றிய கீழ்கண்ட தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. சரியா? இது வந்து பெரும்பாலும் வார கேள்வி ஒன்று இது. சரியானே? இப்படியான டைப் இதே மாதிரி வெரைட்டியும் இதுல கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஓட பெரும்பாலும் இந்த கேள்விகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? என்னென்ன பேர் சந்திக்கிறாங்க அதை எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இப்படி கேள்வி வந்தா சந்திக்கிற பேர் எழுதுங்க, அப்ப நீங்க அந்த கேள்வி செய்யலாம். சரியானே? எழுதுறதுக்கெல்லாம் மாச்சல் பட்ட எழுதுன்னா பிராக்டிஸ் பண்ண இயலாது, பிராக்டிஸ் பண்ணாட்டி எக்ஸாம்ல பாஸ் ஆக இயலாது. சரியா? எரங்க, பாத்திமா, கயான், ஹசான், இந்திக மற்றும் ஜகத். ரைட், ஓகே. இந்திக்கவிடம் உள்ள பணம் ஜகத்தின் பணத்தில் 3 மடங்காகும். இப்ப நமக்கு தெரியாது இந்திக்கு எவ்வளவு இருக்கு, ஜகத்துக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்ப தெரியா கனியம் இருக்கும், நம்ம எக்ஸல் எடுப்போம்ல. இந்திக்கவிடம் உள்ள பணம் ஜகத்தின் பணத்தில் 3 மடங்காகும். அப்ப இந்திக்கை கிட்ட எக்ஸ் என்ற ரூபாய் இருந்தால் ஜகத்து கிட்ட 3x இருக்கும்.
இந்திக்கவிடம் உள்ள பணம் இந்திக்கவிடம் உள்ள பணம் ஜகத்தின் பணத்தின் 3 மடங்காகும். என்ன ரைட். ஜகத்துல வந்து எக்ஸல் எடுத்தா இந்திக்கை கிட்ட 3x இருக்கும். இந்த முதலாவது பாயிண்ட் நான் போட்டது விளங்கிட்டா? இந்திக்கவிடம் உள்ள பணம் ஜகத்தின் பணத்தின் 3 மடங்காகும். இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. சரியா? கேள்வியை கொஞ்சம் மாத்திக்கொள்ளுங்க. இந்திக்கை இருக்கிற இடத்துல ஜகத்தை போடுங்க, ஜகத் இருக்கிற இடத்துல இந்திக்கையை போடுங்க. சரியா? இந்திக்கை இருக்கிற இடத்துல ஜகத்தை போடுங்க, ஜகத் இருக்கிற இடத்துல இந்திக்கையை போடுங்க. ஓகேவா? போட்டீங்களா? இந்திக்கை இருக்கிற இடத்துல ஜகத் போடுங்க, ஜகத் இருக்கிற இடத்துல இந்திக்கையை போடுங்க. போட்டீங்களா? போட்டீங்களா? சரியா? அப்ப மாறி வரும். என்ன கேள்வியில ஜகத்திடம் உள்ள பணம் இந்திக்கவிடம் உள்ள பணத்தின் 3 மடங்காகும். ஜகத்திடம் உள்ள பணம் இந்திக்கவிடம் உள்ள பணத்தின் 3 மடங்காகும். அப்ப இந்திக்க எக்ஸ் என்றா ஜகத் 3x. சரியா இல்லையா? இந்திக்க கிட்ட 10 ரூபாய் இருக்கும்டா, ஜகத்து கிட்ட 30 ரூபாய் இருக்கும். சரியா இல்லையா? சரியா இல்லையா? சரி சார். குறைந்த அளவு பணம் கயானிடம் உள்ளது. அப்ப கயான் என்றவருக்கு தான் ஆக குறைஞ்ச பணம் இருக்கு. குறைந்தது எவ்வளவு என்று தெரியாது. நல்லா பாருங்க, இந்திக்கை கிட்ட எக்ஸ் ரூபாய் இருக்குன்னா இந்த எக்ஸை விட குறையத்தான் கயானுக்கு இருக்கணும். சரியா இல்லையா? சரி சார். நல்லா எக்ஸை விட குறைஞ்ச பணம் தான் கயானுக்கு இருக்கணும். அடுத்த கேள்வி, அடுத்த பாயிண்ட். பாத்திமா மற்றும் தேவசேத் ஆகியோரிடம் உள்ள பணத்தின் அளவு சமமாகும். அப்ப நமக்கு தெரியாது, மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நமக்கு தெரியாது பாத்திமா மற்றும் தேவசேத் ஆகியோரிடம் உள்ள பணத்தின் அளவு சமனாகும். யார் யார பணம் சமன்? பாத்திமாடையும் தேவசேத்ர பணத்தின் அளவு சமன். எவ்வளவு வேண்டு தெரியுமா? தெரியாது. ஜகத் மற்றும் இந்திக்க ஆகியோரின் பணத்தின் கூட்டுத்தொகை. ஜகத் மற்றும் இந்திக்க ஆகியோரின் பணத்தின் கூட்டுத்தொகை இரங்கவின் பணத்திற்கு சமனாகும். அப்ப இரங்கட பணம் எவ்வளவு சொல்லுங்க? 4x. ஜகத் இந்திக்கட பணத்தின் கூட்டுத்தொகை 3x ஒரு x ரூபாய் ஆகும். 3x ஒரு x ரூபாய் 4x. அப்ப இரங்கட 4x. அடுத்த பாயிண்ட், பாத்திமா, இரங்க மற்றும் ஜகத் ஆகியோரின் பணத்தின் கூட்டுத்தொகை. யார் யாரு? பாத்திமா, இரங்க, ஜகத் ஆகியோரின் பணத்தின் கூட்டுத்தொகை ஹசானிடம் உள்ள பணத்திற்கு சமனாகும். ஹசான் எங்க இருக்கார்? இவர பணத்தின் கூட்டுத்தொகை யாருக்கு சமன் என்று சொன்னா பாத்திமா, இரங்க, ஜகத். சரியா இல்லையா? சரியா இல்லையா? அப்ப இரங்க வந்து 4x, ஜகத் வந்து 3x. இதோட யார பணம் கூட்ட வரணும்? பாத்திமா. தேவசேத்தின் பணம் ஜகத் மற்றும்
இறங்கவின் பணத்தின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். தேவசேத்திர பணம் ஜகத்ரைக்கும் இறங்கலைக்கும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப தேவசேத்திர பணம் எவ்வளவு? 4x-உம் 3x-உம். எத்தனை x வரும்? 7x. மேலொரு பாத்திமாவுக்கு தரவு மேலே. பாத்திமாவுக்கு 7x. பாத்திமாட அமௌண்ட்டும் ஈக்குவல். அப்ப பாத்திமாக்கு எத்தனை x வரணும்? 7x. 7. எல்லாரைக்கும் வந்துட்டா இப்ப ஹசான்டைக்கு பாத்திமாட 7x-ஐயும் போட்டு கூட்டினா என்ன வரும்? 7 4 11 11 3 14x. எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோமா? இவ்வளவுதான் கேள்வி, வேற ஒன்றும் இல்ல. இப்ப கேள்வியை செய்வோம். இப்ப இது விளங்கிட்டா? இவ்வளவு 7 பேருக்குரியதையும் கண்டுபிடிச்சது விளங்கிட்டா? கயானுக்கு மட்டும் எவ்வளவு வந்து தெரியா? ஏன் கயாண்ட வந்து ஆக குறைஞ்சது. அப்ப ஏற்கனவே இந்த எக்ஸ் ரூபா இருக்குது. அப்ப கயாண்ட வந்து எக்ஸை விட குறைஞ்ச பெருமை இருக்கணும். அது நம்ம சரியா கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிக்க இயலாது. கேள்விக்கு போவோம். சரியா? கேள்வி ஹசானிடம் உள்ள பணம் சமமாக இருப்பது எதற்கு? ஹசான்ட பணம் எவ்வளவு? 14x. 14x சமமாக இருப்பது எதற்கு என்று கேட்கலாம். கயான், எரங்க, பாத்திமா, ஜகத், இந்திக்க, ஹசானிடம் உள்ள பணம் என்ன? தேவசேத், இந்திக்க மற்றும் பாத்திமா. தேவசேத் 7x, இந்திக்க 1x 8x, பாத்திமாக்கு எத்தனை x? 7x. அப்ப 8 மேலும் 15x. ஹசான்ட்ட இருக்குது 14x. முதலாவது விட வருமா? வராது. எரங்க, ஜகத், தேவசேத். தேவசேத் 7x, 7 4 11. எரங்க ஜகத் 7 4 11 11 3 14. அப்ப ஹசான்ட்ட விலைக்கு 14x. அப்ப ரெண்டாவது விட சரியா அப்படியா? சரி. ஆவண்ணா சரியா அப்படியா? ஆவண்ணா சரி. அப்ப 12வது விட வந்து ஆவண்ணா. விட கீழே சந்திக்கிறாங்க. மூணாவதையும் பார்க்கணும். அப்ப எரங்க, ஜகத் மற்றும் இந்திக்க. எரங்க 4x, ஜகத் 3x, 7 4 3 7, இந்திக்கத்துல 1x 8x. அப்ப இது சரியா வருமா? சரியா வருமா? சரியா வருமா? வராது சார். ஆகவே ஆவண்ணா மட்டும் சரியானது. அப்ப ஆவண்ணா மட்டும் என்ற விட இரண்டாவது விடையாக இருக்கு. ஆவண்ணா மட்டும் என்ற விட இரண்டாவது விடையாக இருக்கு. 13வது கேள்வி. ஒவ்வொரு வருடம் உள்ள பணத்தின் அளவு அதிகரிக்கும் வரிசையில் சரியான ஒழுங்கு. அப்ப கூடி போகணும். சரியா? கூடி போறதுல அதிகரிக்கிறதுல சரியான ஒழுங்கண்டா குறைஞ்சதுல இருந்து கூடி போகணும். குறைஞ்சது யாரு வரணும்? கயான் வரணும். கயான் வரணும். எல்லாத்திலயும் இருக்கு. அடுத்தது இந்திக்க வரணும். கயான், இந்திக்க. அப்ப முதலாவது விட பிழை, இரண்டாவது விட பிழை, மூணாவது விட பிழை. சரியா? கிடையா? பிழையானு ரெண்டாவது இந்திக்க இருக்கணும். இந்திக்க இல்லானே கயான், இந்திக்க. 4 5 தான் பார்க்கணும். இப்ப கயான், இந்திக்க. அடுத்து எத்தனை எக்ஸ் இருக்குது? 3x. ஜகத். அப்ப அதுலயும் இருக்கு ஜகத். அடுத்தது 3x-க்கு அப்புறம் எத்தனை எக்ஸ் வரணும்? 4. அப்ப இறங்க. ஆகவே கயான், இந்திக்க, ஜகத், இறங்க, பாத்திமா, தேவசேத். ரெண்டு பேரும் மாறி மாறி வரலாம்னு. அது பிரச்சனை இல்லை. பாத்திமா, கடைசி யாரு வரணும்? ஹசான் வரணும். அப்ப எத்தனாவது விட? 5வது விடை. 5வது விடை. 14வது கேள்வி. தேவசேத்தின் பணத்தின் அளவு எதற்கு சமன்? தேவசேத்திர பணம் எவ்வளவு? 7x. 7x எதுக்கு சமன் என்றா ஜகத்தின் பணத்தின் இருமடங்கு. ஜகத்தின் பணத்தின் இருமடங்கு 6. அப்ப அது பிழை. இந்திக்கவின் பணத்தின் 6 மடங்கு பிழை. 6 மடங்கு 6x வரும். அவன்கிட்ட 7x இருக்குது. ஹசானின் பணத்தின் அரைப்பங்கு 7x. 14xல அரைவாசி 7x. சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சார். 3வது விட சரி. நெக்ஸ்ட் क्वेश्चन. இறங்க மற்றும் இந்திக்கவின் பணத்தின் கூட்டுத்தொகை. இறங்க
மற்றும் இந்திக்கவின் பணத்தின் கூட்டுத்தொகை. இறங்கட பணம் 4x 5x, 4x இந்திக்கட x 5x, கூட்டுத்தொகை 5x. இந்த 5x சரியா, இந்த 5xன்றது கயானின் பணத்தின் 10 மடங்காக இருந்தால் என்ன சொல்றாங்க பாருங்க. இறங்கட பணத்தையும் இந்திக்கட பணத்தையும் கூட்டி வார கூட்டுத்தொகை இந்த 5xன்றது கயாண்ட பணத்தின் 10 மடங்காம். கயானுக்கிட்ட இருக்கிற பணத்துல 10 மடங்கு தானாம் 5x. சிம்பிளா சொல்லுவோமே, இறங்கை கிட்டையும் இந்திக்கை கிட்டையும் 5 ரூபாய் காசு. இந்த 5 ரூபாய் என்றது கயானுக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்ல 10 மடங்கு. நான் கேக்குறேனே, கயானுக்கிட்ட இருக்கிற பணத்துல கயானுக்கிட்ட இருக்கிற பணத்துல 5 மடங்கு 5 ரூபாண்டா கயானுக்கிட்ட எவ்வளவு இருக்கும்? கயானுக்கிட்ட இருக்கிற பணத்துல 5 மடங்கு தான் இந்த 5 ரூபாண்டா கயானுக்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 1 ரூபாய்க்கு. 1 ரூபாய்க்கு 1 ரூபாய் 5 மடங்கான 5 ரூபாய். கயானுக்கிட்ட இருக்கிற பணத்துல 10 மடங்கு தான் இந்த 5 ரூபான்னு சொன்னா கயானுக்கிட்ட 50% இருக்கும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? ஆகவே அப்ப 5x என்று பார்க்க போல கயானுக்கிட்ட அரை x ரூபாய் பணம் இருக்கும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சார். ஆகவே இந்த 5ல எத்தனை அறை இருக்குண்டா? 10 விலங்குல 5ல எத்தனை அறை இருக்கும்? 5ல எத்தனை அறை இருக்கும்? 10 இருக்கும். இப்ப கேள்வி கயானின் பணத்தின் 10 மடங்காக இருந்தால் ஹசானின் பணம் கயானின் பணத்தின் எத்தனை மடங்கு? 28. உங்களுக்கு தெரியும், இவர்கிட்ட 50% இருக்கு. கேள்வி கேட்டால் கயானுக்கிட்டையும் இறங்கவையும் வச்சு கேள்வி கேட்டு கயானையும் இறங்கையும் இந்திக்கையும் வச்சு கேள்வி கேட்டு கயானுக்கிட்ட எவ்வளவு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு இருக்குது? அரை x. இப்ப திரும்ப கேள்வியை மாத்திட்டான். எப்படின்னு சொன்னா, இந்த அரை எக்ஸ் என்றது கயானின் பணத்தின் ஹசானின் பணத்தின் எத்தனை மடங்கு? அப்ப 14 ரூபாவுல எத்தனை 50 இருக்கும் என்றா 28 50 இருக்கும். 14xல அரை எக்ஸ் என்றது 28 தரம் இருக்கும். சரி, அப்ப 28 தர அரை பெருக்கினா 14 ரூபாய் வரும். ஆகவே எத்தனாவது விடை வரும்? 4வது விடை வரும். எப்படி கேள்வி பதிலா? எக்ஸாம் ஹால்ல எப்படி இருக்கும் இந்த கேள்வியை யோசிக்கிறதுக்கு? வேறுத்து விறுவிறுத்து கையெல்லாம் நடுங்கி நிறைய பிரச்சனை வரும் எக்ஸாம் ஹால்ல. எல்லாத்துக்கும் ரெடியா போகும் எக்ஸாமுக்கு. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது பேப்பர் எப்படி வரும்னு சொல்லி. சரியானே? இப்ப அண்மை காலமா நடக்கிற பரீட்சையில மொத்தமா ஐக்கு கேள்வியை மொத்தமா மாத்தி விடுறான். சரியானே? அங்க போனா படிச்சதும் இல்லை ஒன்றும் இல்லை, என்னென்னவோ எல்லாம் கேள்வி கேட்கிறான். சரியானே? அல்லாஹு ஆலம், இறைவன் தான் அறிவான் பேப்பர் எப்படி வரும் என்றது. எதுக்கு நீங்க படிக்கிட்டு போங்க. அதுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன், ஒரு சிங்கள சேர்ற தொடர்பெல்லாம் எடுத்துக்கொண்டேன். பேப்பர் எப்படி வருமா தெரியாது. அங்கேயும் பார்த்தேன், அவரும் பெரும்பாலும் இதைத்தான் படிப்பிச்சு வச்சுக்கார். இதைத்தான் பெரும்பாலும் படிப்பிச்சு வச்சுக்கார். ஐக்கிய கேள்விகளை தான் பார்ப்போம். சரியா? 16வது கேள்வி. 16வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஹசானின் பணம் சமன். ஹசான்ட பணம் எவ்வளவு? இந்த 14x சமன் தேவசேத் 7 சக இறங்க 4 சக இந்திக்க
ஒன்று 7 4 11 ஒன்றும் 12 அப்பில ஹசான் சக எரங்கவின் பணம் சமன். அப்ப ஹசான்ட பணம் 14, எரங்கட பணம் 4, 18 சமன். 18 சமன் கயானை தவிர மற்றவர்களின் பணத்தின் கூட்டுத்தொகை. இவங்களையும் இவரையும் கூட்டி வாரது கயான தவிர மற்றவர்கள்ல கூட்டுத்தொகையாம். பாப்மே 7 7 14, 14 3 17, 17 3 18. சரியா இல்லையா? சரியா இல்லையா? ரெண்டாவது விட சரியா இல்லையா? சரி. ஆகவே 16க்கு விட வந்து 2. 16க்கு விட வந்து 2. கீழே 1 மட்டும் சரியானது, 2 மட்டும் சரியானது, 1 2 சரியானது என்று விட வந்தால்தான் எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும். இதுல அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு அப்ப 2வது விட கன்ஃபார்மா சரியண்டா மற்ற 3ஐயும் செஞ்சு பார்த்து டைம் வேஸ்ட் பண்றல. சரியான அதுவும் ஒரு ஐக்யூ டெக்னிக் தான். அடுத்த கேள்வியை பார்ப்போம். பதினாறு கேள்வி முடிஞ்சு 17வது கேள்வி 18 19 20 21 22 23 24 25. அனுராதபுர மகாவித்யாலயத்தில் சாதாரண தர வகுப்பில் கல்வி பயிலும் ஜனித் கெலும் லலித் மலித் நவீன் அது வந்து என்னென்னு மாத்திரம் நீங்க அந்த பேரை விசாகா என்று மாத்திக்கணும். விசாகா பமோதா ஆகியோரின் விருப்பமான பாடங்கள் சரியான சிங்களம், கணிதம், அறிவியல், வர்த்தகம், சமூக அறிவியல், ஆங்கிலம் மற்றும் மதம் என்று இருக்கு. அது மதம் இல்ல, சமயம் என்று மாத்திக்கணும். சரியா மாத்திட்டீங்களா? அதுல மதம் என்றிக்கு மதத்தை சமயம் என்று மாற்றிக்கொள்ளுங்க. சரியா? ரைட். என்ன தரவு சந்திக்கிறாங்க? அனுராதபுர மகாவித்யாலயத்தில் கல்வி பயில்ற மாணவர்கள்ல பெயர் சந்திரிக்காங்க. சரி, பெயர் சந்திக்கிறாங்க, பாடங்கள் சந்திக்கிறாங்க. கடைசியா பாடம் எப்படி போறதுன்னு சொல்லி. சரியா? ரைட், ஓகே. இப்ப பாப்போம். தங்களின் விருப்பமான பாடங்களை பற்றி அறிக்கையை தயாரிக்கும்படி வகுப்பாசிரியர் இம்மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். அதன்படி கீழ்கண்ட விதமாக தயாரிக்கப்பட்டது. 3வது இடம் என்று வருது சிங்கள பாடத்துக்கான அறிக்கை 6வது இடம் என்று வருது. அப்ப 3 வகையான தரவு தந்திருக்கு. 1வது தரவு தந்திருக்கிறாங்க வந்து பெயர். இதான் நமக்கு நிச்சயமாக தெரிஞ்ச தரவு. என்ன? பெயர். 2வது சந்திக்கு நிலை ரேங்க். 3வது சந்திக்கு பாடம். அப்ப 2 வகையாக்கு மேற்பட்ட தரவு. இது தகவல் ஒழுங்கமைப்பு வினான்னு சொல்ற. தகவல் ஒழுங்கமைப்பு வினான்னு சொல்ற. இப்படி கேள்வி வந்தா நீங்க எப்படி எழுதுறது? 2 தரவு வந்தா பெயரும் பாடங்களும் என்று தந்தா பெயரை இப்படியும் தார 5 பாடத்தையும் இப்படியும் எழுதலாம். விஞ்ஞானம், கணிதம், தமிழ், ஆங்கிலம் எழுதலாம். ஏன்? 2 வகையான தரவு. இப்ப நம்ம பெயரையும் எழுதி 1 2 3 4 5 6 7 நிலையும் போட்டு பாட மேலையும் எழுதலாமா? எழுதி இயலாது, இடம் காணாம வரும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்துல நிச்சயமாக தெரிஞ்ச தரவு என்ன கேள்வி வந்தாலும் நமக்கு சரியா தெரியும். 7 பேர்ல பேரும் தெரியும், 5 பேர் பேரும் தெரியும். அதுல மாற்றம் நீக்கா இல்ல. அப்ப நிலை பாடத்தை நம்ம கண்டுபிடிச்சு போடணும். ஆகவே இப்படி தந்தா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? இது ஒரு அட்டவணை அடிக்கிறதா வேலை, வேற ஒன்றும் செய்யலாது. சரியா? பேர் எழுதுவோம். என்னென்ன பேர் இருக்குது? ஜனித், கெலும், லலித், மலித். சரியா? மலித்,
நவீன் நவீன் விசாகா பமோதா. ரைட், இவ்வளவு விளங்கிட்டா? சொல்லுங்க, ஒரு ஆள் கதைங்க. இவ்வளவு விளங்கிட்டா? பேர் போட்டது, நிலை என்றது, பாடம் என்றது, இவ்வளவு கிளியரா உங்களுக்கு? கிளியரா? இப்ப பாப்போம் அடுத்தது. மூன்றாவது இடத்தில் சமூகவியல் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மூணாவது இடத்துல சமூகவியல் என்ற அறிக்கை இடப்பட்டிருக்காங்க. இப்ப நான் சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் பேரை பெஸ்டுக்கு போட்டு கேள்வி செய்யறது ஈஸியா இருக்குமா, நிலைய பெஸ்டுக்கு போட்டு கேள்வி செய்யறது ஈஸியா இருக்குமா, அல்லது பாடங்களை ஓடரா எழுதி கேள்வி செய்யறது ஈஸியா இருக்குமா? ஏன்னு சொன்னா, ஜெனித் என்பவர் மூன்றாம் நிலையை பெற்றார் என்று வந்திருந்தா ஜெனித்துக்கு நிறைய மூணை போடலாம். இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மூன்றாம் நிலையை பெற்றவர் பாடத்தை சொல்றாங்க. அப்ப நமக்கு மூணாம் நிலை தெரிஞ்சாதான் பாடம் போடலாம். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சார், சரி சார். சரி, ஓகே. இருந்தாலும் நம்ம இதை வச்சு செஞ்சு பார்ப்போம், கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல, செஞ்சு பார்ப்போம். டெஸ்டுக்கு பேர் சொல்லி வார தரவுகளை டெஸ்டுக்கு வாசிக்கும். சரியான? மூன்றாவது இடத்தில் சமூகவியல், அது நமக்கு போட இயலாது, தேவையில்லை. நவீன் மற்றும் மற்றொருவர் அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு மலிக் தனது அறிக்கையை சமர்ப்பித்தார். இந்த ஓர்டரை பாருங்க. இந்த ஓர்டர் எப்படி வரணும் என்று சொன்னா, ஓர்டர் சரியான, நவீனுக்கு கீழே இன்னொரு ஆள், அதுக்கு கீழே தான் யாரு வரணும்? மலிக். இது ஒரு ஓர்டர். இதை போடலாமா? இதுல ரெண்டாவது பாயிண்ட் இதுல போடலாமா? போடலாமா இல்லையா? போட இயலாது. அதெல்லாம் நான் தனியா என்ன செஞ்சுக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன், தனியா நோட் பண்ணிக்கிறேன். அதே போல மத்த தரவு என்ன? சமூகவியல் எத்தனாவது? சமூகவியல் மூணாவது. மலித்தின் விருப்பமான பாடம் ஆங்கிலம் அல்ல. அப்ப மலித்திர விருப்பமான பாடம் ஆங்கிலம் அல்ல. அப்ப ஆங்கிலம் இல்ல. ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல் ஆகும். அப்ப ஜனித்திர விருப்பமான பாடம் அறிவியல். ஜனித்திர விருப்பமான பாடம் அறிவியல். சிங்கள பாடத்துக்கான அறிக்கை 6வது இடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்ப சிங்களம், சமூகவியல் 3, சிங்களத்திறனில 6. கணித அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட உடனே அதற்கு பிறகு ஆங்கில அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இப்ப கணிதமும் ஆங்கிலமும். இப்ப அடுத்தது கணிதம், கீழே ஆங்கிலம். கணிதத்துக்கு அடுத்தது ஆங்கிலம் சமர்ப்பிக்கணும். பமோதாவின் அறிக்கைக்கு முன்பாக உடனே விசாகாவின் அறிக்கையும் அதன் பின்னர் உடனே கெலுமின் அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. பமோதாவின் அறிக்கைக்கு முன்பாக. இப்ப அடுத்த பாயிண்ட் தாராங்க. அடுத்த பாயிண்ட் இஞ்சலிரனா இடம் காணாம இருக்குது. இந்த விடையை அழிச்சுடுறேன். சரியா? இதை அழிச்சுடுறேன். இது ஒரு தகவல் முடிஞ்சு. அடுத்த தகவல் தாராங்க. பமோதா. சரியான? பமோதா என்ன சொல்றாங்க? பமோதாவின் அறிக்கைக்கு முன்பாக உடனே விசாகாவின், உடனே என்றதுக்கு முன்னுக்கு விசாகாடையும் அதன் பின்னர் உடனே கெலுமின் அறிக்கையும். பமோதாவுக்கு பின்னர் கெலுமின் அறிக்கையும். நவீனின் விருப்பமான பாடம் சமயமாகும். நவீன விருப்பமான பாடம் சமயம். நவீனின் விருப்பமான பாடம் சமயமாகும். அவர் 5வது இடத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தார். இவர் 5வது இடத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். பாப்போம். சரியா? கோட் அடிக்க லேஸ் உங்களுக்கு. சரியான? கன்ஃபியூஸ் ஆக மாட்டார்.
ஒரு அட்டவணைகளை கொண்டாடுறோம். இவ்வளவுதான் தரவு. அந்த தரவை வச்சு இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், மொத்தம் 3 1 2 3 4 5 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இவ்வளத்தையும் வச்சுதான் கேள்வி செய்யணும். சரியான ரைட் பார்ப்போம். 3வது இடத்தில் சமூகவியல் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. நமக்கு அது தெரியாது. சரியான பார்ப்போம். சரியான நல்லா இல்ல பேரை டெஸ்டுக்கு போடாம இல்லையே டெஸ்டுக்கு போட்டு வந்தது சார் ஈஸியா செய்யலாம். ரைட் ஓகே, இதையே செஞ்சு பார்ப்போம். நம்ம நீங்க சொல்ற சரி, நிலைய டெஸ்ட்டுக்கு போட்டா ஈஸியா செய்யலாம். இப்ப எக்ஸாம் ஹோல்ல நிலைய டெஸ்ட்டுக்கு போடணுமா பேரை டெஸ்ட்டுக்கு போடணுமான்றது நல்லா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் விளங்கிரும். இந்த பேரையும் போட்டு செஞ்சு பார்ப்போம். சரியா, விட வருதான்னு பார்ப்போம். சரியா ரைட். மலித்தின் விருப்பமான பாடம் ஆங்கிலம் அல்ல. இப்ப இதுல பாருங்க, நவீனுக்கு பிறகு மலித் வரணும், நவீனுக்கு பிறகு இன்னொரு ஆள் வரணும், இன்னொரு ஆளுக்கு பிறகு மலித் வரணும். அப்ப நம்ம இதுல என்ன செய்ய வேண்டி வரும்? அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். சரியா, அதனால நம்ம பேரை நம்ம நிலைய போடும். சரியா, 1 2 3 4 5 6 7 பேரை அழிக்கிறோமா? ஏன்னா பேரை வச்சு இந்த கேள்வி செய்ய இயலாது. பேரை வச்சு இந்த கேள்வி செய்ய இயலாது. நவீன் மட்டும் அழியாது சார், அது தந்த நிபந்தனை தானே. நவீன் மட்டும் அழியாது சார், அது அவங்க தந்த நிபந்தனை தானே சார். நவீன் 5வது இடம் சமயம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சரியான பேரை மாற்றி சில கேள்வி வரும், பேர் மாறாது. பேர் இருக்கிற இடத்துல வச்சு பாடங்கள் மாறும், விளையாட்டுகள் மாறும். ஆனா இதுல பேரும் மாறுறதால இதுதான் மாறாம இருக்கணும். அப்ப நிலைய வச்சு நம்ம என்ன செய்யணும்? அந்த கேள்வி செய்யணும். அப்ப நவீனின் விருப்பமான பாடம் சமயமாகும். அவர் 5வது இடத்தில் அறிக்கையை சமர்ப்பித்தார். அப்ப இங்க நவீன் வருவார். இப்ப பார்ப்போம். சரியா, பார்ப்போம். 3வது இடத்தில் சமூகவியல் பற்றிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. பாடங்கள் மாறுதுன்னு. அப்ப 3வது நிலையில என்ன பாடம் சமர்ப்பிக்கப்பட்டு? சமூகவியல். சிங்களம் எத்தனாவது இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டது? அறிவியல் அறிக்கணும். சாரி, சிங்களம் எத்தனாவது இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டு? 6. சிங்களம் 6வது. இவ்வளவு விளங்கிச்சா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்? நிலைய பெர்மனண்டா வச்சு பேரையும் பாடத்தையும் நிலைக்கு ஏற்றா போல நெஞ்சோம் போட போறோம். அப்ப இதுல ஆல்ரெடி தகவல் தந்துட்டான். 3வது இடத்தில் சமூகவியல் பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சரியான நவீன விருப்பமான பாடம் சமயம், அது 5வது நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. சிங்களத்திற நிலை 6 என்று தந்துட்டான். 2வது பாயிண்ட் பாருங்க. நவீன் மற்றும் மற்றொருவர் அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு மலித் தனது அறிக்கையை சமர்ப்பித்தார். நவீன் மற்றொருவர் அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு மலித் அறிக்கையை சமர்ப்பித்தார். அப்ப நவீன் இங்க வருவார். மற்றொருவர் யாரென்று தெரியுமா? மற்றொருவர் யாரென்று தெரியுமா? தெரியாது. இவருக்கு பிறகு இந்த மற்றொருவர் 6வது இடத்துல வருவார். சிங்கள பாடத்துக்குரிய ஆள். இவருக்கு பிறகு யாரு வரணும்? மலித் வரணும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? சரி சார். சரியா. மலித். ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல் ஆகும். அப்ப ஜனித் எங்க வருவார் என்ன தெரியுமா? தெரியாது. அது இருக்கட்டும். சரியான அறிவியல் ஆகும். அறிவியல் சம்பந்தமாக எதுவும் தரவு வந்திக்கான்னு கேட்டா வரல. சிங்கள பாடத்துக்கான அறிக்கை போட்டம் 6வது இடத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கணித அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட உடனே அதற்கு பிறகு ஆங்கில அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இப்ப நான் கேட்கிறேன், நல்லா யோசிங்கோ. கணிதமும் ஆங்கிலமும், இதுல சமூகவியல் 3வது போட்டம், இது முடிஞ்சு சிங்களம் 6வது போட்டம், இது முடிஞ்சு இந்த பாயிண்ட் முடிஞ்சு. இன்னொரு பாயிண்ட் கணிதமும் ஆங்கிலமும் அடுத்தடுத்து வரணும். அப்ப 2 பாயிண்ட் 2 பாக்ஸ் தொடர்ந்து இருக்கணும். இன்னொரு பாக்ஸ் இருக்குது.
இங்க கணிதம் போடலாமா? போட்டா கீழே ஆங்கிலம் வரணும். இங்க கணிதம் போட்டா கீழே போறதுக்கு இடம் இல்லை. ஆகவே இந்த 2 பாக்ஸ்லயும் தான் கணிதமும் ஆங்கிலமும் வரணும். சரியா இல்லையா? சரி சார். சரியா இல்லையா? சரி, சரியா. இப்ப பாப்போம். இன்னொரு தரவு தந்திக்கிறான் பாருங்க. 2 இடம் தான் பேலன்ஸ் இருக்குது. மலித்துக்கு ஆங்கிலம் விருப்பம் இல்லை. அப்ப 2 பாடம் போடணும். 2 பாக்ஸ் இருக்குது. மலித்துக்கு ஆங்கிலம் விருப்பம் இல்லை என்று சொன்னா, மலித்துக்கு ஆங்கிலம் விருப்பம் இல்லை என்று சொன்னா மிச்சமா இருக்கிற பாடம் என்ன? மிச்சமா இருக்கிற பாடம் என்ன? வர்த்தகம். மலித்துக்கு ஆங்கிலம் விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஆங்கிலம் இங்க வரணும். சரியா இல்லையா? 4வது இடத்துக்கு ஆங்கிலம் வரணும். சரியா இல்லையா? வர்த்தகம் 7வது இடத்துக்கு வரணும். சரியா இல்லையா? 2வது இடத்துல ஆங்கிலம் 2வது போட்டிருக்கேன் சார். ஆங்கிலம் 2வது எப்படி வந்தது? கணிதம் ஆங்கிலம் சொல்லிட்டானா? சார் ஆங்கிலம் 2வது வந்து எப்படின்னா, ஆங்கிலம் இல்ல, ஆங்கிலம் வராது. கணித அறிக்கை வர்த்தகமும் அறிவியல். அறிவியல். ஆங்கிலம் இல்லை, இது அறிவியல். அறிவியல். கணிதம், ஆங்கிலம், சமூகவியல், சமயம், சிங்களம் வந்துட்டு மிச்சமாக்கிற பாடம் வர்த்தகமும் வர்த்தகமும் அறிவியலும். சரியான? ரைட். மலித்துக்கு ஆங்கிலம் விருப்பம் இல்லை. சரி, ஓகே தானே? இது போட்டது விளங்கிட்டானே? இது ஓகே பாப்ப. அந்த மலித்துக்கு ஆங்கிலம் வந்தது. சரி சரி. அப்ப வேற பாடம் வந்து வழங்கல. வர்த்தகம் அறிவியல் 2ல எது வரும் எப்படி சேர்க்கிறது? மலித்து. ரைட், ஓகே. இதை அழிக்கிறேன், திரும்ப விளங்கப்படுத்துறேன். இப்ப கணிதமும் ஆங்கிலமும் அடுத்தடுத்து வரணும். இங்கதான் வரும். ஓகே தானே? திரும்ப சொல்றேன், ஒவ்வொரு பாயிண்டா பாக்கிறேன். 3வது இடத்தில் சமூகவியல். நவீன் மற்றும் மற்றொருவர் அறிக்கையை சமர்ப்பித்த பிறகு 6 வரணும், மலித்து வரணும். 6 வரணும், மலித்து வரணும். சரியான? அதுவும் முடிஞ்சுது. அடுத்தது வந்து அடுத்தது வந்து மலித்தின் விருப்பமான பாடம் ஆங்கிலம் அல்ல, அதுவும் தெரியும் நமக்கு. ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல் ஆகும். ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல் ஆகும். இப்ப சொல்லுங்க, ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல். சரியா? நல்லா பாருங்க, 2 இடம் தானே இருக்கு. அறிவியலும் வரணும், வர்த்தகமும் வரணும். ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல் சொன்னா அறிவியல் ஒன்று இங்க வரணும் அல்லது இங்க வரணும். ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல் என்றா மலித்து இங்க வருவாரா? மலித்து இங்க வருவாரா? மலித்துக்கு அறிவியல் வருமா? அறிவியல் எங்க வரணும்? அறிவியல் எங்க வரணும்? 3வது மலித்திற்கு விருப்பமான பாடம் ஆங்கிலம். மலித்துக்கு விருப்பம் ஆங்கிலம் அல்ல. சரியான? அது ஃபர்ஸ்ட் அதை பார்த்தா நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆனோம். ஆனா மிச்சமா இருக்கிற பாடம் அறிவியல், வர்த்தகம். அறிவியலும் வர்த்தகத்திலையும் அறிவியல்லையும் வர்த்தகத்திலையும் விலங்குல அறிவியல் பாடத்துக்குரிய ஆள்ற பேரை எழுதலாம் தானே? 4வது நிலை தெரிஞ்சாங்க. விருப்பமான பாடம் சொல்லிக்கோங்க. ஜனித்துக்கு விருப்பமான அறிவியல் சொன்னா சார், ஜனித்துக்கு விருப்பமான பாடம் அறிவியல் சொன்னா மலித்துக்கு விருப்பம் இல்லாத பாடம் ஆங்கிலம் இல்லைன்னு சொன்னா, ஆனா ஒட்டோவா மலித்துக்கு வர்த்தகம் வருது. 3 சாய்ஸ் நன்றிக்கு. நம்ம இந்த ஆங்கிலத்தை பார்க்க தேவையில்லை. ஏன்? கணிதமும் ஆங்கிலமும் கீழே கீழே வரும் என்று நமக்கு தெரியும். அப்ப ஆங்கிலத்துல பிரச்சனை முடிஞ்சு. இப்ப 2 இடம் தான் இருக்கு. 4வது இடமும் 7வது இடமும் இருக்கு. 2 பாடம் தான் இருக்கு, அறிவியலும் வர்த்தகமும். அப்ப அறிவியல் மலித்துக்கு வராது. 4வது இடத்துக்கு தான் அறிவியல் வரும் என்று சொன்னா மிச்சமா இருக்கிற வர்த்தகம் 7வது தான் வரணும். அதுல குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லையே. சரியான? அப்ப ஜனித்தின் விருப்பமான பாடம் அறிவியல். அப்ப ஜனித்து இங்க வருவாரு. இப்ப பாருங்க, இன்னொரு பிளாங்க் இருக்கு, இன்னும் 3 பிளாங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு தரவு நோட் பண்ண ஞாபகமிக்கா? நோட் பண்ணும் அத மேல நிரப்பலாமே. 1 2 3 வெயிட் பாருங்க, ஒரு ஓடலான வரணும்ல. பாருங்க,
விசாகா, பமோதா, கெலு இவங்க 3 பேரும் ஓடர்ல வரணும். 3 பேரையும் ஓடரா போடக்கூடிய ஒரே ஒரு இடம் 3. அப்ப இங்க வந்து விசாகா, பமோதா, கெலு. மிச்சமா யாரு மிஞ்சிருக்கார்? யார பேர் மிஞ்சிருக்கு? லலித். விட வந்துட்டா? விட வந்துட்டுதா? விட வந்துட்டுதா? இதை வச்சு இங்க விடைய பார்த்தீங்கன்னு சொன்னா 17, 18, 19 கேள்வி. 17, 18, 19வது கேள்வி என்ன? 17, 18, 19 சரியா? 17க்கு 1, 18க்கு 3, 19க்கு 2. 3, 2. முதலில் அறிக்கையை சமர்ப்பித்தவர் யார்? விசாகா 1. 18வது கேள்வி நான் மாத்துங்கன்னு சொல்லி குரூப்ல போட்டு இருந்தேன். மலித்துக்கு முதல் அறிக்கையை சமர்ப்பித்தவர் யார்? அதுல பிறகண்டிருக்காது, டிரான்ஸ்லேஷன்ல வந்த மிஸ்டேக். மலித்துக்கு முதல் அறிக்கையை சமர்ப்பித்தவர் யார்? மலித்துக்கு முதல் அறிக்கையை சமர்ப்பித்தவர் லலித். ஆனா அங்க லலித் என்ற பேர் இருக்கா? இல்ல. ஆனா சிங்களம் விரும்பும் மாணவர் சந்திக்கிறான். சிங்களம் விரும்பும் மாணவர் தானே லலித். சிங்களம் விரும்பும் மாணவர் தானே லலித். மலித்துக்கு முதல் லலித். லலித் வந்து சிங்களம் விரும்பும் மாணவர், சரிதானே? மாணவரின் பெயரும் அவரின் விருப்பமான பாடமும் நீங்க அப்படி பார்க்க கொள்ள 2வது விட வரும் கெலும் சமூக அறிவியல் பாடம் வரும், சரியா? ஆகவே இது ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு வினா. இது ஒரு தகவல் ஒழுங்கமைப்பு வினா. ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம், சரியா? அடுத்த கேள்வியை பார்ப்போம், கொஞ்சம் வேகமா பார்ப்போம். PQRSTUVN ஆகியவை அந்த 7 வீடுகள். அந்த ஒரே வரிசையில் ஒன்றுக்கொன்று அருகில் அமைந்துள்ள 7 வீடுகள் பற்றி விவரம். 7 வீடு இருக்கு, சரியா? நான் வீடு கீழல்ல நம்பர் போறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, சரியா? 7 வீடுகள். ரைட், 7 வீடுகள், சரியா? ரைட். PQRSQV அவன் எது PQRன்னு தெரியாது, சரியா? இது வந்து ஒரு பாஸ்ட் பேப்பர் கேள்வி, சரியா? இந்த கேள்வியில நான் பேசுற விளங்குதா? பேசுற விளங்குதா? 7 வீடுகள்ல 2 தொடக்கம் 20 வரையா உள்ள முழு எண்கள் போடுறாங்க. 2 தொடக்கம் 20 வரையான முழு எண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இலக்கம் கொடுத்துறாங்க, சரியான? 2 தொடக்கம் 20 வரைக்குள்ள 7 இலக்கங்கள் எடுத்து கொடுத்துறாங்க. இந்த கேள்வி இப்படித்தான் வந்தது எக்ஸாம். நான் நினைக்கிறேன் SLAS எக்ஸாமா இருக்கணும். அப்ப அந்த டைம்ல 2 தொடக்கம் 20 வரையான எண்கள் கொடுத்து அது இரட்டை எண்களா ஒற்றை எண்களா எப்படி வரும் என்று சொல்லல. இப்ப 2 தொடக்கம் 20 2, 3, 4 ஏதும் வரலாம். அப்ப 2, 4 அப்படி வருமானு கேட்டாலும் சரியா? அப்ப அதுக்கு அவங்க போற எக்ஸாம் முடிஞ்சதுக்கு போற சொல்லியிருந்தாங்க அது வந்து இரட்டை எண்கள்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நீங்களும் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, சரியா? 2 முதல் 20 வரை உள்ள பிரேக்கெட்டுக்குள்ள இரட்டை எண்கள் என்று போட்டுக்கொள்ளுங்க. பிரேக்கெட்டுக்குள்ள இரட்டை எண்கள் என்று போட்டுக்கொள்ளுங்க. ரெண்டு தொடக்கம் 20 வரை உள்ள இரட்டை எண்கள் தொடர்ச்சியாக முழு எண்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டன. முதலாவது பாயிண்ட், எஸ்பின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும். அது இருக்கட்டும். இப்ப நான் சொல்றேன் 2 தொடக்கம் 18 வரை 20க்குள்ள 7 இலக்கம் இரட்டை எண்களை போட்டிருப்பாங்களா இல்லையா? சொல்லுங்க. போட்டிருப்பாங்களா இல்லையா? போட்டிருப்பாங்களா இல்லையா? 2 தொடக்கம் 18, 20 வரைக்கும் இரட்டை இலக்கத்துல 2, 4 இப்படி நம்பர் போட்டிருப்பாங்களா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கும் போட்டிருப்பாங்களா? இப்ப நான் சொல்றேன் முதலாவது இலக்கத்துக்கு 2ஆம் நம்பர் கொடுத்திருந்தால் இதுக்கு 4, இதுக்கு 6, இதுக்கு 8, இதுக்கு 10, இதுக்கு 12, இதுக்கு 14, சரியா பிள்ளையாது? நான் கொடுத்திருக்கிற இலக்கம் இப்படி வரலாமா இல்லையா? 2 இலக்கம் 20க்குள்ளான 14 முடியுது. அல்லது எப்படி வரலாம்டா 4, 6, 8, 10, 12, 14, 16 இப்படியும் வரலாமா இல்லையா?
வரலாம். அதே போல 6, 8, 10, 12, 14, 16, 18 இதுவும் வரலாமா இல்லையா? இதுவும் வரலாமா இல்லையா? வரலாம். வரலாம். அல்லது 8, 10, 12, 14, 16, 18, 20 சார் 20 அந்த இரட்டை எண் சொல்லி எப்படி சார் நம்ம தீர்மானிச்சோம்? இரட்டை எண்கள் என்று நம்ம நோட் பண்ண சொன்னேன், பிரேக்கெட்டுக்குள்ள போட்டுக் கொள்ளுவோம். சரியான அவற்றின் எண்கள் 2 முதல் 20 வரை உள்ள பிரேக்கெட்டுக்குள்ள இரட்டை எண்கள் போட்டுக்கணும். சரியா? ஓகேவா? இப்ப 2 தொடக்கம் 20க்குள்ள வரணும். 4 சான்ஸ் இருக்கு. இப்ப நம்ம இதை 10ல ஆரம்பிச்சா 10, 12, 14, 16, 18, 20 அங்க 22க்கு போய்த்திரும். அப்ப 10ல ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கா? வீடு 10ல ஆரம்பிக்க சான்ஸ் இருக்கா? இல்ல. ஒவ்வொரு வீட்டு மதிப்பும் கூடி போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால நம்ம என்ன செய்யறோம்? சின்ன இலக்கத்திலிருந்து பெரிய இலக்கம் வரைக்கும் போய்க்கிறோம். சரியான? இப்ப நிபந்தனைய வாசி. எஸ்டின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும். அது இருக்கட்டும். கி நடுவிலான மத்திய எண் மதிப்பாகும். அப்ப 1, 2, 3, 4, 5, 6, 7ல கியூ என்ற வீடு நடுவுன்னு சொன்னா என்ன? எத்தனாவது வீடு அடிக்கணும்? கியூ என்ற வீடு 4வது வீடு அடிக்கணும். கியூ என்ற வீடு 4வது வீடு அடிக்கணும். முதலாவது தரவை பாருங்க. எஸ்டின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும். எஸ்டின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும். இப்ப நான் சொல்றேன், எஸ்டின் மதிப்பு இது வீட்டு இலக்கம், இதான் மதிப்பு. சரியா இல்லையா? அந்த இரட்டையில் இருக்கிற மதிப்பு ஓமா இல்லையா? ஓமா இல்லையா? எஸ்டின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும் என்று சொன்னால், எஸ்டின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும் என்று சொன்னால், சரியான? முதலாவது பெறணும் எஸ் 2ஆக இருந்தால் பி 8ஆக இருக்கணும். சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? ரெண்டுக்கும். ஆனா 8வது இடத்துல பி வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே என்ன வந்துட்டுது? 4வது இடத்துல கியூ வந்துட்டு. அப்ப இங்க 2க்கு எஸ்ஸும் 8க்கு பியும் வர சான்ஸ் இருக்கா? இல்ல சார். அடுத்தது பாருங்க. கொஞ்சம் டிஸ்பிளே கட் பண்ணிட்டு கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களா? விளங்குதுல எல்லாரும் அந்த ரெக்கார்டிங் போறதால விளங்குதுல. இது எல்லாரும் பேசுறதால. ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எஸ்டின் மதிப்பு பியை விட 6 குறைவாகும். முதலாவது பார்த்தோம்னா 2க்கும் 4, 6, 8. அப்ப எஸ் 2ஆக இருந்தால் பி 8 அடிக்கணும். இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்த்தா சான்ஸ் இல்ல. ஏன்? 8வது மதிப்புல ஏற்கனவே கியூ இருக்கு. 8வது இடத்துல ஏற்கனவே என்ன இருக்குது? கியூ இருக்குது. எஸ்டின் மதிப்பு 4ஆக இருந்தால், இப்ப 4 6 10, பி மதிப்பு 10ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு. இது எஸ் ஆக இருந்தா இது பி ஆக இருக்கலாம். சரியா? அதே போல எஸ்டின் மதிப்பு 6ஆக இருந்தால் 6 6 12, பி மதிப்பு 12ஆக இருக்கையும் வாய்ப்பு இருக்கு. 2க்கு எஸ் வராது, 4க்கு வரலாம். 4க்கு வந்தா பி 10 அடிக்கணும். எஸ் 6க்கு வந்தா பி 12 அடிக்கணும். எஸ்டின் மதிப்பு 8 பார்க்கலாமா? இல்ல. ஏன்? 8க்கு கியூ வந்துட்டு. ஆகவே எஸ் என்றது 1 4 மதிப்புள்ள வீடாக இருக்கணும், அல்லது 6 மதிப்பு கொண்ட வீடாக இருக்கணும். பி என்றது 10 மதிப்புள்ள வீடாக இருக்கணும், அல்லது 12 மதிப்புள்ள வீடாக இருக்கணும். இவ்வளவுதான் நமக்கு முதலாவது தரவுல இருந்து கண்டுபிடிக்கலாம். மூணாவது தரவு, கியூவை விட யூ குறைவாக இருக்கும் அதே அளவிற்கு. கியூவை விட யூ குறைவாக இருக்கும் அதே அளவிற்கு. அப்ப கியூவை விட யூ வந்து யூ 1 3ல வரணும், அல்லது 2வது வீடு அடிக்கணும், அல்லது முதலாவது வீடு அடிக்கணும். நமக்கு தெரியாது. கியூவை விட யூ குறைவாக இருக்கும் அதே அளவிற்கு
எஸ்ஐ விட ஆர் அதிகமாக இருக்கும். 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 இப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் சும்மா சொல்றேன். இந்த 4வது இடத்துல எஸ் இருக்குன்னு சொன்னால், இந்த 4வது இடத்துல எஸ் இருக்குன்னு சொன்னா கியூவை வந்து நம்ம முதலாவது இடத்துல போட்டு பார்ப்போம். யூவை பாருங்க, இங்க கியூக்கும் யூக்கும் இடையில 2 வீடு இருக்குது. அப்ப இந்த யூவை நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா இங்க போட்ட மாதிரி இப்ப எஸ்க்கு மார்க்கும் இடையில 2 வீடு இருக்கணும். எஸ் நம்ம 5வதுல போட்டா ஆறு கட்டாயம் 2 வீடு. எஸ் இங்க வந்தால் 1 2 3வது வீடு தான் 8வது வீடு வரணும். ஆகவே யூ என்றவர் முதலாவது வீடாக வாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. தெளிவா விளைய கொள்ளுங்க. அடுத்தது யூ என்றவரை 2வதா போட்டோம் என்று சொன்னா எஸ் வந்து 4 வரணும் அல்லது 6 வரணும். அப்ப யூ வந்து 2வதா 4க்கு போட்டோம் என்றா எஸ்க்கு 6 வரும். எஸ்க்கு 6 வரும். இப்ப இதை செஞ்சு பார்ப்போம். கியூ அப்ப எஸ்க்கு 6 என்று சொன்னா பி வந்து 12. அப்ப 6வது வீடு பியா இருக்கணும். இப்ப கியூக்கும் எஸ் யூக்கும் இடையில ஒரு ஆள் வாரம். கியூக்கும் யூக்கும் இடையில ஒரு வீடு இருக்குது. ஆகவே இங்க நம்ம எஸ் 5வது வீடா எடுத்தோம்னு சொன்னா 7வது வீடாக ஆர் வரலாமா இல்லையா? வரலாம். 7வது வீடாக ஆர் வரலாம். 7வது வீடாக ஆர் வரலாம். ஏழாவது வீடாக ஆர் வரலாம். சரிதானே? அல்லது இப்ப நம்ம எஸ் ஆர் எடுக்கிறோம். இப்ப இதுல நிபந்தனை ஒன்றும் பொழைக்கல. நிபந்தனை ஒன்றும் பொழைக்கல தானே. சாரி, நிபந்தனை வந்து இங்க எஸ் வந்தத்தால இங்க எஸ் வந்தத்தால 12க்கு பி வந்துக்குது. அப்ப இங்க யாரு வரணும்? யாருக்கு இடையில வந்து இதை சொல்றாங்க அவங்க? டிஃபரெண்ட் யாருக்கு இடையில சொல்றாங்க? யூவை விட யூ எவ்வளவு குறைவாக உள்ளதோ அதே போல எஸ்ஐ விட ஆர் அதிகமாக இருக்கும். எஸ்ஐ விட ஆர் அதிகமாக இருக்கும். எஸ்ஐ விட ஆர் அதிகமாக இருக்கும். யூவை விட குறைவாக இருக்கும் அதே அளவுக்கு எஸ் ஆரை விட அதிகமாக இருக்கும். எஸ் ஆரை விட அதிகமாக இருக்கணும். அப்ப எஸ்க்கும் யூக்கும் இடையில 1 என்று சொன்னா எஸ்க்கும் ஆருக்கும் இடையில 1 அடிக்கணும். எத்தனை வைக்கணும்? 1 தான் இருக்கணும். சரியா? அப்ப அதுவும் விடையாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. இது சரி. இப்ப நல்லா கவனிங்க. கேள்வி வந்து பியின் மதிப்பு யூவை விட அதிகமாகும். இப்ப நல்லா பாருங்க. பியின் மதிப்பு யூவை விட அதிகமாகும். ஆகவே வீட மதிப்பு யூவை விட அதிகமாக்கணும். இப்ப யூ இன்ன இருக்கத்தால வி இங்க வரலாமா? வேற ஏதாவது. ஆக வி இங்கதான் வரணும். வி இங்கதான் வரணும். மிச்சமா இருக்கிற ஒரே ஒரு ஆள் டி. சரியான? அப்ப இதுல ஓர்டர் வந்து PUS QVER என்று வரும். PUS QVER என்று வரும். சரியான? மூணாவது பாயிண்ட் விளையானே. கியூவை விட யூ எவ்வளவு குறைவாக உள்ளதோ அதே அளவுக்கு எஸ்ஐ விட ஆர் எழுதிருக்கேன். சாரி, அதை மாத்திக்கொள்ளுங்க. விஐ விட ஆர் அதிகமாக இருக்கும். எஸ் வந்து வி என்று மாத்திக்கொள்ளுங்க.
எஸ் வந்து வி என்று மாத்திக்கொள்ளுங்க. எஸ் வந்து வி என்று மாத்திக்கொள்ளுங்க. எஸ் வந்து வி என்று மாத்திக்கொள்ளுங்க. வியை விட ஆர் அதிகமாக இருக்கும். வியின் மதிப்பு யூவை விட அதிகமாகும். சரியான? இந்த எஸ் வந்து இந்த மூணாவது பாயிண்ட்ல எஸ் வந்து வி என்று மாத்திக்கொள்ளுங்க. சரியா? இப்ப கேள்வி எத்தனை கேள்வி கேளு? 20 தொடக்கம் 25, 20 தொடக்கம் 20, 21, 22, 23, 24, 25. விடைகளை தாரன். நான் ஒரு பயணம் ஒன்று போவதற்கு டைம் ஆயிட்டு. 20க்கு 4, 21க்கு 4, 22க்கு 2, 23க்கு 4, 24க்கு 5, 25க்கு 1. இப்ப நான் மைக்கை மியூட் பண்றேன். குயிக்கா சொல்லுங்க. உங்களுக்கு விளங்கிட்டா விளங்கலையான்னு சொல்லி. சரியா? நிபந்தனைகள் போட்டது விளங்கிட்டா விளங்கலையான்றது கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. சரியான? இதுல மாற்ற வேண்டியது நீங்க எது? யூவை விட யூ குறைவாக இருக்கும் அதே அளவிற்கு அதே அளவுக்கு விஐ விட விஐ விட ஆர் அதிகமாக இருக்கும். சரியான? எதுவும் பிரச்சனை அதுல எதுவும் பிரச்சனை இருக்குதா? நடுவில் மத்திய வீட்டில் அமைந்துள்ள வீடு எது? நடுவில் மத்திய வீட்டில் அமைந்துள்ள வீடு எது? 20க்கு 4. சரியா? 20க்கு 4. 20வது கேள்வி, நடுவில் மத்திய வீட்டில் அமைந்துள்ள வீடு எது? மத்திய வீட்டில் சார் நீங்க மாத்த சொன்ன 5வது வீட்டு இலக்கம் என்ன எல்லா ஹெட் வந்துருக்கு. அதுல கேள்வியை மாத்துங்க. இலக்கம் அதுல கேள்வி வந்து எத்தனாவது மாத்த சொன்னா 5வது சொன்ன மாத்த சொன்னேன். 5வது மாத்த சொன்னேன். 5வது மாத்தணும். சரியா? இதுல ஒரு இஷ்யூ வந்து சொல்லுங்க பாருங்க. விஐ விட ஆர் அதிகம். ஓகே, இந்த கேள்வி அப்படி இருக்கட்டுமா? இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல நான் திரும்ப செஞ்சு காட்டுறேன். சரியா? இந்த கேள்வி அப்படி இப்ப டைம் இல்லை எனக்கு. இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். அடுத்த கிளாஸ் திரும்ப செய்வோம். சரியா? இதுல கன்ஃபியூஸ் ஆக வேணாம். 6 அங்காளம் முடிக்கல. இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். சரி, நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். திரும்ப செஞ்சு காட்டுறேன். அடுத்த கிளாஸ் எப்ப சார்? அடுத்த கிளாஸ் நான் நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றேன். நாளைக்கு இருக்கா இல்லையான்னு. நாளைக்கு இல்லாட்டி நாளைக்கு செவ்வாய் புதன் நடக்கும். சரியா? ஏலியா வந்தேன்னு சொன்னா நாளைக்கு நடத்துவேன். வரலன்னு சொன்னா புதன் நடத்துவோம் இன்ஷால்லா. சரியா? சரி, ஓகே. அப்ப இன்ஷால்லா இந்த அளவோட கிளாஸ் முடிச்சுக் கொள்வோம். அடுத்த கிளாஸ் நாளைக்கு நான் மார்னிங் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி புதன்கிழமை கிளாஸ் நடக்கும். சரியா? இதோட கிளாஸ் முடிச்சுக் கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.